கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளிலும் தேவன் அவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்கு அவருடைய குமாரர் மூலியமாக நான் நன்றிகளையும் சோஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த ஒரு பாடத்தோட தலைப்பு நம்மளுடைய அன்பு சகோதரர் சொன்னார். என்னன்னா, இந்த காரியம் என்னாலே நடந்தது, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ அப்படின்ற ஒரு தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, பியூட்டிஸ் ஆஃப் த ட்ரூத் மேகசின்ல இருந்து நம்மளுடைய மூத்த சகோதரர் நார்மன் உட்வர்த் அவருடைய பாடத்தை தான் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள், இந்த ஒரு 4 வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த காரியம் என்னாலே நடந்தது அப்படின்ற இந்த வார்த்தைகள் வேதாகமத்துல ஒரே ஒரு வாட்டி தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்றார். அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ்மெண்ட்டாம். அதாவது பார்க்கறதுக்கு வெறும் 4 வார்த்தைகள் போல இருக்கும், ஆனா இந்த வார்த்தைகள் நம்மளுடைய பேஸே இதுதானா. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நங்கூரம் சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய ஒரு பேஸ் அதுதான். ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு நங்கூரம் அப்படின்னா எது அப்படின்னா இந்த 4 வார்த்தைகள் தானா. எது அப்படின்னா, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. இந்த 4 வார்த்தைகள் இல்லாம நம்மளுடைய அது புது சிருஷ்டிகளுடைய வாழ்க்கை நகராது, அது ஓடவே ஓடாது, புது சிருஷ்டிகளோட வாழ்க்கையே இல்லை அப்படின்றார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தைகள் எங்க வேதாகமத்துல முதல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, மோசே என்ன பண்ணாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூட்டிக்கிட்டு கானான் தேசத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜோஷுவா என்ன பண்ணாருங்க, கானான் தேசம் உள்ள கூட்டிட்டு போனாரு. உள்ள போயிட்டு நிலத்தெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளோட காலம் வந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ராஜாக்களுடைய காலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுல முதல் ராஜாவா யார் வந்தா அப்படின்னா சவுல் ராஜா 40 வருஷம் என்ன பண்ணாருன்னா அரசாண்டாரு. அடுத்தது தாவீது ராஜா, அவரும் 40 வருஷம் அரசாண்டாரு. அப்புறம் சாலமோன் ராஜா, அவரும் 40 வருஷம் அரசாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த 3 ராஜாக்களுமே இஸ்ரேல் ஜனங்களாகிய 12 கோத்திரத்தையும் அரசாண்டாங்களா? 12 கோத்திரத்தையும் அரசாண்டாங்களா? சரி, ஆமா, கரெக்ட் தான். 12 கோத்திரத்தையுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த சாலமோன் ராஜாக்கு அப்புறம் ஒரு ராஜா வந்தார். யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெகோபயாம் அப்படின்ற ஒரு ராஜா அங்க வந்தார். இந்த 12 கோத்திரத்துக்கும் இந்த ஒரு ராஜா அங்க வந்தார். இவர் யார் அப்படின்னா சாலமோனுடைய பையன். ஓகேங்களா, இவருடைய பேரு ரெகோபயாம். ஓகேங்களா, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த 12 கோத்திரத்தையும் அரசாண்டு கொண்டிருந்தார். அந்த ஒரு கால பகுதியில இந்த 12 கோத்திர ஜனங்களும் அங்க ராஜாட்ட கேக்குறாங்க, ரெகோபயாம்கிட்ட கேக்குறாங்க, என்ன அப்படின்னா, எங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஃபேவர் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்ப அதாவது என்ன ஃபேவர் அப்படின்னா, உங்களுடைய அப்பா இருக்காருல்ல சாலமன், அவர் என்ன பண்ணாருன்னா எங்க மேல மிகப்பெரிய ஒரு பாரத்தை சுமத்தி இருந்தாரு. அந்த பாரத்துல இருந்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்க அப்படின்றாங்க. எதுல இருந்து ரிலாக்ஸேஷன் அப்படின்னா, சாலமன் ராஜா பாத்தீங்கன்னா நிறைய ஆலயங்கள் கட்டினாரு. அதுக்காக என்ன தேவைப்பட்டுச்சா, நிறைய தங்கம்லாம் தேவைப்பட்டது. அதனால ஜனங்கள்ட்ட இருந்து நிறைய வரி வசூல் பண்ணியிருக்கிறார். சோ அதுல இருந்து எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க, அதாவது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இந்த வரிய கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த ராஜாட்ட என்ன பண்றாருன்னா, புது ராஜா வந்திருக்காரு, சோ அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 கோத்திர ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் எங்க மேல இருக்குது, இந்த ஒரு பாரத்துல இருந்து எங்களை கொஞ்சம் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்கறாங்க. கூட போகும்போது இந்த 12 கோத்திரத்தோட யாரும் போகிறா அப்படின்னா ஒருத்தர் அங்க போறாரு. அவர் பேர் என்னன்னா யெரொபெயாம். ஓகேங்களா, பேர் ஒரே மாதிரி இருக்கும், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா, இந்த ராஜாவுடைய பேர் என்னன்னா ரெகோபயாம். இந்த 12 கோத்திரத்தோட ஒருத்தர் போறாருல கூட, ஓகேங்களா, அவருடைய பேர் என்னன்னா யெரொபெயாம். ஓகேங்களா, சோ அவரும் அங்க போய் கேட்கிறாரு. கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ராஜா ஒரு 3 நாள் டைம் கேட்கிறாரு. நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு 12 கோத்திரத்தையும் அனுப்பிச்சிடுறாரு. இவர் உடனே என்ன பண்றாருன்னா, ராஜா அங்க இருக்க
அந்த அரண்மனையில இருக்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஆலோசனை கேட்கிறார். இந்த மாதிரி ஜனங்கள் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கேட்குறாங்க, வரியை கம்மி பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதனால என்ன இதை கம்மி பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க இருப்பாங்க அந்த அரண்மனையில, அவங்கள்ட்ட போய் இவர் கேட்கிறார். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த வரியை கம்மி பண்ணி தான் ஆகணும். நீங்க கம்மி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடும்னா இந்த மக்கள் யாரும் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உங்களை எதிர்ப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா அங்க டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவருக்கு ஆனா அந்த ஒரு டிசிஷன் பிடிக்கல, அந்த சஜஷன் பிடிக்கல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வயசுலயே இருப்பாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, வாலிபர்கள் அந்த அரண்மனையில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, வரியெல்லாம் கம்மி பண்ணிடாதீங்க. கம்மி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அந்த மக்களுக்கு உங்க மேல இருக்க பயம் போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இருக்கிற வரியோட இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த ராஜா என்ன பண்றாருன்னா இந்த வாலிபர்கள் கொடுத்தாங்கள ஒரு சஜஷன், அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னா அங்க போய் சொல்றாரு. அப்ப அந்த ராஜா சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, ஆக்சுவலா நிறைய வசனம் இருக்கு, அதனால நானே சில வசனங்கள்லாம் படிச்சிடறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல நடக்கிற இன்சிடென்ட்ஸ். ஓகேங்களா. என் சிறிய விரல் தந்தையின் முழு சரீரத்தை விட பலம் மிகுந்தது என்று சொல்ல வேண்டும். அப்பனா என்னுடைய சிறிய விரல், என்னோட சுண்டு விரல் இருக்குல்ல, அது வந்து என் தந்தையின் சாலமோனோட முழு சரீரத்தை விட பலம் மிகுந்தது என்று நீங்க சொல்ல வேண்டும் அப்படின்ற சஜஷன்ஸ் கொடுக்குறோம். அதான் நீங்க டாக்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணிடுங்க, இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடுங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாங்க. உடனே 3 நாள் கழிச்சு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அங்க 12 கோத்திரத்தையும் கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நானே வாசிச்சறேன். அப்ப போய் இந்த ராஜா என்ன சொல்றாரு தெரியுங்களா, என் தந்தை கடின வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார். ஓகேங்களா. சாலமோன் ராஜா என்ன பண்ணிருக்கிறாருங்க, 12 கோத்திரத்தையும் என் தந்தை கடின வேலை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார், நான் அதை விடவும் கடின வேலைகளை தருவேன். நான் இன்னும் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நிறைய வேலையை தருவேன். என் தந்தை உங்களை சவுக்கால் அடித்தார், நானோ தேல் கடியை போல் வேதனைப்படுத்துவேன் அப்படின்ற. எங்க அப்பாவாவது என்னதான் பண்ணாருங்க, சவுக்குல தான் அடிச்சாரு. ஆனா நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா, தேல் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த அந்த மாதிரி நான் என்ன போறேன்னா உங்களை வேலை வாங்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருந்த 12 கோத்திரம் ஜனங்களும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப கோபம் ஆயிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. டிஸ்கஷன் நடந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்பதான் என்ன ஆகுதுன்னா இந்த 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும் பிரிய ஆரம்பிக்குது. இதுல இந்த 12 கோத்திரத்துல 2 கோத்திரம் மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்ப ராஜா இருந்தார்ல ரெகோபெயாம், நாங்க இவரோடய இருந்துக்கிறோம், அவர் கேட்கிற வரியை கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோத்திரம் என்ன பண்றாங்கன்னா இந்த ராஜாவோடய இருந்துடுறாங்க. இந்த 10 கோத்திர ஜனங்கள் இருக்காங்கள, அவங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாருல்ல ஃபர்ஸ்ட் டைம் ராஜாவோட பேசுறதுக்கு, யாருங்க அவர் பேரு, ஆமா யெரொபெயாம். அவரை நாங்க ராஜாவா வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றோம், நாங்க தனியா போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன ஆகுதுன்னா அங்க பிரிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த யெரொபெயாம் அப்படின்றவர் யார் அப்படின்னா சாலமோனுடைய அவருடைய ஆலயத்துல ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தவர் தான். ஓகே, ஒரு ஊழியக்காரன் தான் அவரு. ஓகேங்களா. சோ இப்ப இவரை தான் அங்க ராஜாவா ஆக்கிட்டாங்க. யாருன்னா இந்த 10 கோத்திரமும். ஓகேங்களா. இப்ப இவங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராஜாவுக்கு சரியான கோபம். ஓகேங்களா. இத பாத்தீங்கன்னா 2 கோத்திரம் என்ன பண்ணாங்கன்னா ரெகோபெயாம ராஜாவா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, யூதா பென்யமின் மட்டும் 2 கோத்திரம் மட்டும் என்ன ஆயிடுச்சு, தனியா போயிட்டாங்க. மீதி இருக்க 10 கோத்திரம் என்ன பண்றாங்கன்னா யெரொபெயாம ராஜாவா வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க தனியா போயிடுறாங்க. அவங்களதான் என்னன்னு கூப்பிடுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ இந்த மாதிரி தனியா போனதுக்கு அப்புறம் இந்த ரெகோபெயாமுக்கு சரியான கோபம். என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன ஆயிட்டாங்க,
அவரை விட்டு போயிட்டாங்க. கரெக்டுங்களா? வெறும் 2 கோத்திரம் தான் இவர்கிட்ட இருக்கு. 10 கோத்திரமும் என்ன ஆயிடுச்சுன்னா இவரை விட்டு போயிடுச்சு. இவரால டாலரேட் பண்ணவே முடியல. ரொம்ப கோபமாகுது. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரெகோபெயாம் உடனே அந்த 10 கோத்திரத்தோட சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த 10 கோத்திரம் யாருங்க? அவருடைய சொந்த சகோதரர்கள். கரெக்டுங்களா? சோ அந்த சகோதரர்களுடைய சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா முடிவு எடுத்துக்கிட்டு 1,80,000 பேரை ஆர்மி சேர்க்கிறார். ஓகேங்களா? 1,80,000 பேரை சேர்த்துக்கிட்டு அந்த 10 கோத்திரத்தோட சகோதரரோட என்ன பண்றாங்கன்னா அங்க சண்டைக்கு போறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த ரெகோபெயாமுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த சண்டையில நம்ம தான் ஜெயிப்போம். ஏன்னா நான் எதுல வந்திருக்கேன்னா ஒரு ராஜ வம்சத்துல வந்த சந்ததி. கரெக்டுங்களா? சாலமோனுடைய பையன். சோ நான் சந்ததி, நான் தான் கரெக்டான ராஜா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பிரிஞ்சு போயிருக்கீங்க. தேவன் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு? சப்போர்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கான்பிடென்டா என்ன பண்றாரு அப்படின்னா அங்க சண்டைக்கு போகிறார். தேவன் கண்டிப்பா இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டார். ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்டோட அங்க போறார். அப்ப 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அதுல பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க ஒரு தீர்க்கதரிசி வருவார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா ஷெமையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஷெமையா என்ன பண்ணுவார் அப்படின்னா நேரா இந்த ரெகோபெயாம்கிட்ட வருவார், ராஜாட்ட. எல்லாம் சண்டைக்கு போறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ரெடியா 1,80,000 பேரை சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஷெமையா என்ன சொல்றாருன்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ண வேணாம், சண்டைக்கு போக வேணாம் அப்படின்ட்டு அங்க சொல்வார். உடனே இந்த ராஜா கேட்டோன்னு ரொம்ப ஆச்சரியமாயிடும். என்னடா இது, நம்ம தான் ராஜ வம்சம், நம்ம ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட்ல இருந்தார். கரெக்டுங்களா? கண்டிப்பா போனா நம்ம தான் ஜெயிப்போம், 10 கோத்திரத்தை புடிச்சிட்டு அரசாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு மைண்ட்ல இருந்தாரு. ஆனா திடீர்னு தேவன் ஏன் இதை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள அவர் போயிடுவார். ஓகேங்களா? இதுக்கு அடுத்ததுதான் இப்ப நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்கள். நீ யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதா வம்சத்தார் அனைவரையும் பெஞ்சமீனரையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டிற்கு திரும்புங்கள். என்ன சொல்றாருன்னா, நீங்கள் போகாமலும் இஸ்ரவேல் புத்திரர் உங்கள் சகோதரரோடு யுத்தம் பண்ணாமலும் அவரவர் தம் தம் வீட்டுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே இந்த காரியம் நடந்தது அப்படின்ட்டு அங்க சொல்றார். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். என்னாலே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே திரும்பி போய்விட்டார்கள். பாத்தீங்கன்னா இந்த ராஜா என்ன பண்ணிட்டாருங்க, ஆக்சுவலா தேவனுடைய பேச்சு அவர் அழகா கேட்டிருக்கிறார். பாருங்களேன், அவர் ஒரு ராஜா 1,80,000 பேரை கூட்டிட்டு போய் நின்று சண்டை போடலான்னு நின்றுட்டு இருக்கிறாரு. கடைசி நேரத்துல ராஜா தேவன் சொல்றாரு, நீ வேணாம்ப்பா, சண்டை போட வேணான்னு. இவருக்கு எப்படி இருக்கும்? திருப்பி 1,80,000 பேரையும் வீட்டுக்கு போக சொல்லணும். அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பார்ப்போம். ஆனா அந்த ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ணிட்டாருன்னா நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. அவருக்கு பதில் கிடைச்சதா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன் தேவன் அதை சொன்னாருன்னு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அங்க சொல்லப்படுது தேவனால. என்ன அப்படின்னா, என்னாலே இந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அங்க சொல்றார். அப்படின்னா இந்த 10 கோத்திரமும் 2 கோத்திரமும் பிரிஞ்சது யாருனால? நம்ம இத ஸ்டோரியா பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ஏதோ சண்டை போட்டுட்டு போன மாதிரி இருக்கும். ஆனா ஆக்சுவலா யாருதான் இதை பிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவன் தான் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 நாளாகமத்துல இதை ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணுவாங்கல்ல, சோ அந்த இடத்துலயும் தேவன் அதை ரிப்பீட் பண்ணியிருப்பார். ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட்ல மட்டும்தான் தேவன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அங்க எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த 2 டிவிஷன் ஆகணும், இந்த பிரிவு உண்டாகணும் அப்படின்றது யாருடைய சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தம். அதுக்குதான் பிரதர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்காது. தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நடக்காது.
அது சொல்றாரு என்னன்னா, ஒட்டுமொத்த உலகமும் தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த வார்த்தைகள் வந்து ஒட்டுமொத்த உலகத்துக்குமே என்ன ஆகும், சூட் ஆகும். எல்லாமே தேவன் தான் வழி நடத்துறாரு. இருந்தாலும் ட்ரூலி கான்செக்ரேட்டட் சொல்லுவோம்ல, உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், பேப்டிசம் எடுத்தவங்க எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள்னு இருப்பாங்கல்ல, பிரதர் அதை தான் யூஸ் பண்றாங்க. ட்ரூலி கான்செக்ரேட்டட் இருப்பாங்கல்ல தேவனுக்குன்னு. சோ அவங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேவனுடைய அனுமதி இல்லாம என்ன ஆகாதுங்க, அங்க நடக்கவே நடக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில எது நடந்தாலுமே நம்ம எப்படிதான் யோசிக்கணும்னு சொல்றாருங்க, this thing is from me. சோ நம்மளுடைய அந்த உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியில எது நடந்தாலுமே அது தேவன் தான் அனுமதிக்கிறார் அப்படின்றாரு. அதுவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட அதை நோட் பண்ணாம போயிடுவோம். சின்ன சின்ன விஷயமா இருக்கும், ஓகேங்களா? அந்த சின்ன சின்ன விஷயம் கூட தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்காது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தான் அது ரொம்ப சின்ன சின்ன விஷயம், ஆனா தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குமோ மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குமா. ஏன்னா யாருங்க நம்ம எல்லாம் இந்த ட்ரூலி கான்செக்ரேட்டட் சொல்றோம்ல, உண்மையாகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் யார் அப்படின்னா தேவனுடைய குடும்பத்துல போய் நாளைக்கு உட்கார போறாங்க. அந்த ஒரு டிவைன் ஃபேமிலியில ஆக்சுவலா அவர்களுடைய மகன்கள், அவருடைய மகள்கள், ஓகேங்களா? அவங்களுடைய பொண்ணு மகள், ஓகேங்களா, பையன். சோ அதனால என்ன பண்றாரா, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி பாத்துக்குவோம், சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எவ்வளவு கேர் எடுப்போம். அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பார்த்து பார்த்து செய்வாங்கல்ல. சோ அதே போலதான் தேவன் என்ன பண்றாரா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அது என்னன்னு சொல்றாருன்னா, பார்த்து பார்த்து செய்யறேன். இன்னொன்னு, உனக்கு தான்ப்பா அது சின்னது, ஆனா எனக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளைகள் இருக்காங்கல்ல, தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும்ல, அத கூட என்ன பண்றாராம், பார்த்து பார்த்து டேக் கேர் பண்ணிக்கிறாராம். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாராம் தேவன். ஏன்னா நாளைக்கு அவங்க எங்க வந்து உட்காரணும், என்னோட வந்து உட்காரணும். சோ அதனால இப்பயே அவர் என்ன பண்றாராம், இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில நாளுக்கு நாள் அவர் என்ன பண்றாராம், இன்ட்ரெஸ்ட் காட்டுறாராம், வளர்த்துக்கிட்டே வராராம் நம்மள. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து நம்மளுக்கு கொடுப்பாராம். உனக்கு இதுதான்ப்பா பெஸ்ட், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்மளுக்கே எது பெஸ்ட்ன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளா ஒரு பிளான் போடுவோம், கரெக்டுங்களா? ஆனா அதுதான் பெஸ்டான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது பெஸ்டா இருந்தா கூட அதோட எது பெஸ்டா இருக்கும், தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் என்னன்னா ரொம்ப கம்மி. அதனால அவர் சொல்றார், தேவனுடைய கையில உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுத்துருங்க. சோ அவர் எது உங்களுக்கு பெஸ்ட்ன்னு கொடுக்குறாரோ அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொல்றாரு, நீங்க எல்லாருமே நாளைக்கு என்னுடைய டிவைன் ஃபேமிலியில என்னுடைய ஒரு குடும்பமாக, ஒரு அங்கமாக அங்க வந்து இருக்க போறீங்க. சோ அதனால உங்களை நான் இங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களை பார்த்து பார்த்து உங்களை நான் வளர்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வசனம் தமிழ்ல வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறவர்கள் அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. 5 அடைக்கலான் குருவி எவ்வளவுங்க, 2 காசு, ஓகேங்களா? நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 ரூபாய்க்கு 5 அடைக்கலான் குருவி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குருவியோட விலை என்னங்க, மேக்ஸ்ல என்னோட எல்லாம் வீக்கா இருக்கு. அப்படின்னா 50 காசோட என்னங்க, ரொம்ப கம்மி, கரெக்டுங்களா? சோ மதிப்பு எப்படி இருக்குங்க, ரொம்ப கம்மி, மதிப்பே இல்லாத ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட தேவன் எப்படி பாத்துக்கிறாரா, திரும்பி படிக்கலாம் சிஸ்டர் அந்த வசனத்தை, 6ஆம் வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா,
அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அவைகளில் ஒன்றாகிலும் என்ன ஆகலங்க, தேவனால் மறக்கப்படுவதில்லை. நம்ம பார்வையில மதிப்பே இல்லாத ஒரு விஷயம் அந்த ஒரு அடைக்கலான் குருவி, அத கூட தேவன் என்ன பண்றது இல்லையா, மறக்கிறது இல்ல அப்படின்றாரு. அப்படின்னா அந்த ஒரு குருவி எப்ப சாப்பிடணும், அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு எப்ப தண்ணி தாகம் எடுக்கும், எப்ப தண்ணி கொடுக்கணும், அது குளிர்காலத்துல எந்த ஒரு வீட்டுல இருக்கணும், மழை காலத்துல எப்படி இருக்கணும், வெயில் காலத்துல அதுக்கு எப்படி இருக்கணும்னு அவர் என்ன பண்றாருங்க, பார்த்து 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 மதிப்பே இல்லாத ஒரு விஷயத்துக்கு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, அங்க செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். தொடர்ந்து 7ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 7ஆம் வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். அப்பனா நம்மளுடைய மயிர்கள் எல்லாம் என்னப்பட்டிருக்குங்க, எண்ணப்பட்டிருக்கு. நம்ம தலை சீவும் போதே எத்தனை முடி விழுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவன் என்ன பண்றாருங்க, நம்மளுடைய மயிர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க எண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அதனால பயப்படாதீங்க அப்படின்றாரு எல்லா விஷயத்துக்கும். ஓகேங்களா, தேவன் மேல அங்க முற்றிலுமா அந்த பாரத்தை போட்டுருங்க. நம்ம எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் பீப்புள், ரொம்ப விசேஷித்தமான ஜனங்கள் நம்ம யாருக்கு, தேவனுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க வேணாம், கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்றாரு என்னன்னா, சின்ன ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்தா கூட அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தேவன் கண்டிப்பா நம்மளுக்காக அங்க ஹெல்ப் பண்ண வருவாராம். சோ அதனால நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, ஒரு குருவியே நான் இப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கெல்லாம் எவ்வளவு ஸ்பெஷல் எனக்கு. சோ உங்களை நான் ஒரு வேற லெவல்ல நான் பாத்துக்குவேன். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்றாரு. இப்ப அடுத்தது மிருகங்கள் இருக்கு. இதுல உபாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. என்ன அப்படின்னா, மாட்டையும் கழுதையையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒன்றாக சேர்ந்து உழவேணா அப்படின்வாரு. ஏங்க அப்படி சொல்லணும், ஒரு மாடையும் ஒரு கழுதையும் ஒன்னாக சேர்ந்து உழவேணா அப்படின்னு தேவன் ஒரு கட்டளையாகவே கொடுத்திருப்பாரு. ஏன்னா ஒண்ணு பலமா இருக்கும், இன்னொன்னு எப்படி இருக்குங்க, பலவீனமான பிராணியா இருக்கும். சோ ஒண்ணு என்ன பண்ணிடும், ஈஸியா அந்த வேலையை செஞ்சிடும். இன்னொன்னு ரொம்ப பலவீனமா இருக்கும், அதால அதை செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு பாக்குறா, தேவன் பாக்குறாரு. மிருகங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்து அங்க என்ன பண்ணி இருக்கிறாருன்னா அங்க கட்டளைகள் அங்க கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதே உபாகமம் 25ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனம் வரும், போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. அப்படின்னா அந்த ஒரு மாடு உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, அவ்வளவு வேலை செய்யுது, அது சாப்பிடணும்னு நினைக்கும் போது நீ என்ன பண்ணிடாதீங்க, அதோட வாயை கட்டிடாதீங்க. அப்படின்னா அதனால உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் எல்லாம் ஒன்றும் வந்துட போறது இல்ல. அது உங்களுக்கு என்ன பண்ணுதுங்க, அவ்வளவு வேலை செய்யுதுல. சோ அது சாப்பிடும் போது நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா அதை தடுத்துடாதீங்க. சோ அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மிருகங்களுக்கு கூட அவர் என்ன பண்றாருங்க, பார்த்து பார்த்து செய்யறாரு. அது யாரும் அடிக்க கூடாது, அதுக்கு யாரும் என்ன கொலை பண்ணிடக்கூடாது, அதுக்கு தண்டனை கொடுத்துடக்கூடாது. இது மாதிரி நிறைய கட்டளைகள்லாம் என்ன பண்ணிருக்காரு, தேவன் கொடுத்திருக்கிறாராம். சோ பறவைகள் மிருகங்கள் அப்படின்ற விஷயங்களுக்கே இவ்வளவு பார்த்து பார்த்து அங்க கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, இதோட அடுத்தது ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இதாவது உயிரினங்கள். ஓகேங்களா, தேவன் இது என்னதுங்க, நிலம். ஓகேங்களா, இந்த நிலம் கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறாராம். அப்படின்னா பார்த்துக்கோங்க தேவன் எந்த அளவுக்கு அவருடைய மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நீங்க 6 வருஷமே நீங்க என்ன பண்ணலாம், இதுல நீங்க விவசாயம் பார்க்கலாம். 1 வருஷம் நீங்க என்ன பண்ணி ஆகணும், ஃப்ரீயா விடணும். கரெக்டுங்களா, நீங்க ஃப்ரீயா விடலைன்னா அந்த லேண்டுக்கு ஒட்டு மொத்தமா நான் என்ன பண்ணிடுவேன், ஃப்ரீயா விட்டுருவேன், இலைப்பாறுதலை கொடுத்துருவேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. படிச்சிடலாம் பாருங்க, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீங்க 6 வருஷம் நீங்க என்ன பண்ணுங்க, விவசாயம் பாருங்க, 1 வருஷம் அதுக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படி. அப்படின்னா லேண்டுக்கு கூட தேவன் என்ன பண்ண சொல்லி இருக்கிறாருங்க, அங்க ரெஸ்ட் கொடுக்க அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படின்னா இந்த மிருகங்கள், இந்த பறவைகள், இந்த நிலங்கள், இது எல்லாத்தோட நம்ம யாருங்க, ரொம்ப ப்ரீஷியஸ் விசேஷித்தமான ஜனங்கள் நம்ம எல்லாருமே.
ஏன் நம்ம எல்லாரும் ரொம்ப விசேஷத்தமான ஜனங்கள்? ஏன்னா இதை நம்ம பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? நம்ம அவரோட என்ன பண்ணிட்டோங்க? உடன்படிக்கை போட்டிருக்கிறோம். தேவனே, நான் உங்களுக்காக என்ன பண்றோம்? எங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே உங்களுக்காக கொடுத்துடுறோம், உங்களுடைய சித்தத்தை செய்ய வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறோம்னா அங்க உடன்படிக்கை செய்திருக்கோம். அதனால தேவன் நம்மளை எப்படி பாக்குறாரா? ரொம்ப விசேஷித்தமான ஒரு ஜனங்களா பாக்குறாராம். நம்ம எவ்வளவு விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்போம் தேவனுக்காக, எவ்வளவு நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஒரு மீட்டிங்ஸ் வரணும்னா மீட்டிங்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? உலக பிரகாரமான விஷயத்தை எவ்வளவு நம்ம மிஸ் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மிஸ் பண்ணிருப்போம் தேவனுக்காக. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க எனக்கா இவ்வளவு செய்றீங்களேப்பா, நான் அதனால உங்களை எப்படி பாக்குறேன்? நீங்க உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்த கூட நான் எப்படி பாக்குறேன்? பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா நீங்க நாளைக்கு எங்க வந்து உட்கார போறீங்க? என்னோட பக்கத்துல வந்து உட்கார போறீங்க. சோ என்னோட டிவைன் ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆக போறீங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் நன்மைக்கு ஏதுவாக செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. படிச்சிடலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், யாருங்க அது அழைக்கப்பட்டவர்கள்? நம்ம தான். ஓகேங்களா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல நன்மை அப்படின்ற ஒரு விஷயத்த என்னன்னு சொல்றாருன்னா பிரதர், அழியாமைக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. நம்மளுக்கு கிடைக்க போற நன்மை எதுங்க? அழியாமை. அப்ப சகலமும் அழியாமைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா பார்த்து பார்த்து செய்யறாரு. நாளைக்கு நீ என்ன பெற்றுக்கொள்ளணும்? ஒரு மாபெரும் ஒரு பரிசை நீ பெற்றுக்கொள்ள போற. அந்த ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ளணும்னா இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு என்னதான்? நன்மையா தான் இருக்கும். ஆனா நீ என்ன பண்ணிக்கணும்? அதை நீ பொறுத்துக்கணும். எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ நடந்துருச்சுங்க, தற்செயலா நடந்துருச்சுங்க அப்படின்ட்டு எந்த ஒரு புது சிருஷ்டியுமே யோசிக்க கூடாது. அது சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட அவர் சொல்றாரு, அதை நீங்க என்ன பார்க்க கூடாது? எப்படி பார்க்கணும்? ஏதோ தற்செயலா நடந்துருச்சுங்க அப்படின்னு பார்க்க கூடாது. எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் அனுதினமும் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாராம் புது சிருஷ்டிய. அனுதினமும் நம்மள மறுரூபமாக்கிக்கிட்டே இருக்கிறாராம். நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்து கொடுத்து என்ன பண்றாராம்? நம்மள அனுதினமும் மறுரூபம் ஆக்கிக்கிட்டே இருக்கிறாராம். அவருடைய ஒட்டுமொத்த பிளான் இருக்குங்களா? ஆதாம்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டா கூட, ஆதாம்ல இருந்து யுகாயுகம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட, எது ரொம்ப விசேஷித்தமான இல்லைன்னா ரொம்ப விசித்திரமான ஒரு காலப்பகுதின்னு நம்ம சொல்லலாம்? ஆமா, சுவிசேஷ யுகம். ஏங்க? அவருடைய பிள்ளைகளை அந்த காலப்பகுதியில தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? தேர்ந்தெடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே 4000 வருஷம் இருக்கலாம், அதுக்கப்புறம் யுகாயுகம் இருக்கலாம். ஆனா ரொம்ப விசித்திரமான ஒரு பெக்யூலரான ஒரு ஏஜ் எது அப்படின்னா அந்த காஸ்பல் ஏஜ் மட்டும் தானா. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாராம் அந்த காஸ்பல் ஏஜ்ல. யார் என்னுடைய பிள்ளை, யார் எனக்கு உண்மையா இருப்பா, யார் வரப்போறா மேல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒருத்தரையும் அங்க வழி நடத்திட்டு இருக்கிறாராம். இந்த ஒரு காலப்பகுதியில நம்ம வந்து பிறந்திருக்கோம்ல, இது கூட யாருடைய சித்தம் தாங்க? ஆபிரகாமோட பிறந்திருந்தா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கோங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம இந்த காலப்பகுதியில தான் வந்து பிறக்கணும்னு கூட தேவன் என்ன பண்ணிருக்காங்க? சித்தம் வச்சிருக்கிறாரு. கூட்டிட்டு வந்து சத்தியத்தை கொடுத்து அதை புரிய வச்சு இங்க உட்கார வச்சுக்கிட்டு நம்மளை நீதிமானாக்கி அனுதினமும் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறாரு. அப்ப இவ்வளவு விஷயம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாருல்ல. இது எல்லாமே என்ன அப்படின்னா this thing is from me. இந்த காரியம் என்னாலே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அழகா ஒரு வார்த்தைகள் கொடுத்திருக்காரு. என்னன்னா all is by divine permission. எல்லாமே தேவனுடைய அனுமதி இல்லாம, அதுவும் தெய்வீக அனுமதி இல்லாம அங்க நடக்காது. our faith in God and in his overruling providence in our lives as Christians. என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது பிளான்ஸ் போடுவோம், கரெக்டுங்களா? இந்த பிளான் பண்ணலாம், அந்த பிளான் பண்ணலாம், அதெல்லாம் நடக்காது. பார்த்திருக்கீங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரா? உங்களுடைய லைஃப்ல நான் ஓவர் ரூல் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன பண்ண நன்மை செய்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலா நீங்க ஒரு பிளான் போடுறீங்க, அது நடக்காது. ஏன்னா அந்த நேரத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. should enable us all to realize that
நத்திங் கேன் கம் டு அஸ் எக்ஸப்ட் பை டிவைன் பெர்மிஷன். எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காதான், தெய்வீக அனுமதி இல்லாம நம்மளுக்கு எதுவுமே நடக்காது. நம்ம யோசிப்போம், நிறைய பிளான் போட்டு செய்யலான்னு, ஆனா என்னையும் மீறி நடந்துருச்சுங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப நாங்க யார் ஓவர் ரூல் பண்ணிட்டு இருக்கிறா? தேவன் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ ஓவர் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரோ. அதே மாதிரி கடைசியா முடிக்கும் போது சொல்றாரு, and that many times our most painful experiences are actually by his appointment. என்ன சொல்றாரா, நம்மளுக்கு வர நிறைய மெனி டைம்ஸ் சொல்றாரு, நிறைய பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ், ரொம்ப வலி கொடுக்கிற மாதிரி அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு வரும். ரொம்ப கஷ்டமான காலப்பகுதிகள்லாம் நம்ம கடந்து போவோம். ஸோ இது எல்லாமே யார் கொடுக்குறாவாம்? தேவன் ஆக்சுவலா அப்பாயிண்ட் பண்றாராம். இது உங்களுக்கு நடக்கணும், இது நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்பாயிண்ட் பண்றாராம் அந்த கஷ்டமான காலப்பகுதிகள் கூட. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு காலப்பகுதி வரும்போது நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். என்னடா எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையாவே இருக்கே அப்படின்லாம் யோசிப்போம். கரெக்டா அப்படி நினைக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா நம்ம சோர்ந்து போகிறோம். அவர் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. எதை? திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சோர்ந்து போவோமா? நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நம்ம எப்படி யோசிப்போம்? தேவன் தான் இத நம்மளுக்கு அனுமதிக்கிறார், இது டிவைன் பெர்மிஷனோட தான் இது நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கஷ்ட காலத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சோர்ந்து போகவே மாட்டோமா. ஆக்சுவலா நம்மளை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரா, சன்ஸ் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆகணும் அப்படின்றதுக்காக அனுதினமும் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா அங்க வளர்த்துட்டு இருக்கிறாரா. அதனால சொல்ற, ஒரு உலகமா இருந்தாலும் சரி, மாம்சமா இருந்தாலும் சரி, சாத்தானா இருந்தா கூட நம்ம மேல கை வைக்க முடியாது தேவனுடைய பர்மிஷன் இல்லாம. சாத்தான் எவ்வளவு பவர்ஃபுல்லுங்க. சாத்தான் ஒரு பேசிக் சப்ஜெக்டே பார்த்திருப்போம். எவ்வளவு ஞானி, எவ்வளவு பவர்ஃபுல்லு. ஆனா அவன் நினைச்சா கூட நம்ம மேல கை வைக்க முடியாதான் தேவன் பர்மிஷன் கொடுக்காம. அதையும் தாண்டி ஒருத்தர் நம்மள மேல கை வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம் என்னன்னுங்க. ஆமா, இந்த காரியம் என்னாலே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்ற, நம்ம மரணம் வந்தா கூட, செத்துடுறாங்க நாளைக்கு ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டர்னா கூட நம்ம எப்படி பார்க்கணும்? அத தேவனுடைய சித்தம் அது. சோ எல்லாமே நம்ம எப்படிதான் பார்க்கணும்னா தேவனுடைய அனுமதியோடு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருங்க? நம்மளுடைய தலை. கரெக்டுங்களா? நம்மளுடைய கர்த்தர் அவருக்கு நடக்காத விஷயங்களா? புரியுதுங்களா? அவருக்கு நடக்காத விஷயங்களா நம்மளுக்கு நடந்துற போது. அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எனிதிங் ஹேப்பன்ட், ஓகேங்களா, அவருக்கு எந்தெந்த விஷயம்லாம் நடந்ததோ அது எல்லாமே தேவனுடைய அனுமதியோட தாங்க நடந்தது. அதனால தலைக்கு என்ன நடந்ததோ அதேதான் அவருடைய சரீரத்துக்கும். ட்ரூலி கான்சக்ரேட்டட், உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் சபையாக போவாங்கல்ல, சோ அவங்கள குறிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க தான் என்ன ஆக போறாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தலைக்கு என்ன நடந்ததோ அதேதான் சரீரத்துக்கும் நடக்கும். ஒரு அழகான ஒரு வசனம் நிறைய வாட்டி பார்த்திருப்போம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நம்மளுடைய கண்ணே நம்மளால தொட முடியாது. நம்ம நிறைய வாட்டி பார்த்திருப்போம். கரெக்ட், எல்லாம் கையை எடுத்துட்டு போனோம்னா இமை ஆட்டோமேட்டிக்கா மூடிடும். நம்மளுடைய கண்ணே நம்மளால தொட முடியலையே, தேவனுடைய கண்ணை தொட முடியுங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார். ஓகேங்களா? அப்படின்னா எது நடந்தாலுமே அதையும் சொல்ற, அதையும் தாண்டி உங்களோட கண்ணை யாராவது தொடுறாங்க அப்படின்னா அது தேவனுடைய அனுமதி இல்லாம அங்க நடக்காது அப்படின்னு சொல்ற. அப்புறம் இதுக்கு ஒரு கேள்வி கேட்க, ஏன் தேவன் நம்மளை இவ்வளோ அருமையா பார்த்துக்கணும், ஏன் நம்மளுக்கு இவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா அவருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? படிச்சிடலாம் பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோமா? அவருடைய பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் அப்படின்றாங்க. அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலான பீப்புள், ஓகேங்களா, ரொம்ப ஒரு விசேஷித்தமான ஒரு ஜனங்கள். அதனால நம்மளுக்கு என்ன பண்றாருன்னா கனத்தை அங்க கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நம்மளை எப்படி பாக்குறாரு அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம ஏதாவது நல்லது பண்ணிருக்கோமா தேவனுக்கு? ஏன் நம்மள அப்புறம் இப்படி பாக்குறாரு? இந்த வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம்ல. அப்படின்னா நம்ம ஏதாவது நல்லது பண்றோமா தேவனுக்கு? அப்படின்னா அதுக்கும் பிரதர் என்ன சொல்றான்னா, இதுவும் முற்றிலும் கிரேஸ், இதுவும்
அவராலே வந்த காரியம். அவ்வளோ கிரேஸ் காட்டி இந்த உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து அப்பா யாரு பிள்ளை யாருன்னு நம்மளுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து இது வரைக்கும் வழி நடத்திட்டு வந்து நீதிமானாக்கி நம்மளை இவ்வளவு நாள் கூட்டிட்டு வந்து இனிமே நம்மளை கூட்டிட்டு போய் ஒரு மாபெரும் பரிசையும் கொடுக்க இருக்கிறாருல. சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அவருடைய கிரேஸ். சோ அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மளை பார்க்கும் போது எப்படி பாக்குறாரா, ரொம்ப ஒரு பெரிய ஆளுங்கள் போல, ஒரு கணம் பெற்றவர்களை போல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்க பார்த்துட்டு இருக்கிறார். இவ்வளவு நேரம் தேவனை குறிச்சு பார்த்தோம்ல, நம்மளை எப்படியெல்லாம் பாத்துக்கிறாரு, எது நடந்தாலும் அவருடைய சித்தத்தின்படிதான் நடக்குதுன்னு. இப்பதான் சப்ஜெக்டே ஆரம்பிக்குது. பிரதர் என்ன சொல்றாருன்னா சில பாயிண்ட்ஸ், சில சிச்சுவேஷன்ஸை கொடுக்கிறார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தேவன் வந்து என்ன பண்றாருங்க, எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் செய்யறாரு. எது நடந்தாலும் என்னங்க, நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். எதுவுமே அவருடைய சித்தம் இல்லாம நடக்காது. எது நடந்தாலும் நம்மளுக்கு என்ன மைண்டுக்கு வரணும், திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதான், நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நிஜமாவே தேவன் தான் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுங்க, டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் சில சிச்சுவேஷன்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டெம்டேஷன்ஸ். ஒரு புது சிருஷ்டிக்கும் டெம்டேஷன் வரும்ல, சோதனைகள். ஓகேங்களா, நம்மளுக்கு சோதனைகள் இது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அப்படி ஃபேஸ் பண்ணும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது மைண்டுக்கு வரணும்னா திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ அப்படின்றார். இதுல ஒண்ணு நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்ன அப்படின்னா திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ உலக பிரகாரமான விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளா போயிட்டு உலக பிரகாரமான ஏதோ ஒரு ஆசையிலோ ஒரு இச்சையிலையோ நம்ம சொந்த விருப்பத்துல ஏதாவது போய் விழுந்துருவோம். விழுந்துட்டு சாத்தானுடைய தூண்டில்ல போய் நம்ம சிக்கியிருப்போம். சோ அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே தேவனால தாங்க நடந்தது. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நினைச்சிடவே கூடாது அப்படின்றாரு. அப்படின்னா தேவன் எப்படி டெஸ்ட் பண்ணுவாராம் தெரியுமா, தீங்குனால அவர் என்ன பண்ண மாட்டாராம், டெஸ்ட் பண்ணவே மாட்டாராம். படிச்சிடலாம் பாருங்க, யாக்கோபு 1:13. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்படின்னா தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்ற. அப்படின்னா பொல்லாங்கினால் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, சோதிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட நம்மளுக்கு ஞாபகம் வரும். என்னன்னா மனுஷருக்கு நேரெடுக்கிற சோதனையே அல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே வராது. கரெக்டுங்களா? அப்ப நம்மளுக்கு ஏதாவது சோதனை வந்தா கூட நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்றாருன்னா, எனக்கு வந்த ஒரு கஷ்டம் போல. நீங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் பிரதர் தெரியும். அப்படிலாம் நம்ம சொல்லிட்டோம்னா யாரை குத்தப்படுத்துற மாதிரி ஆயிடும், தேவனையே குத்தப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, பொல்லாங்கினால் நான் சோதிக்கல, ஒருவரையும் நான் சோதிக்க மாட்டேன்னு. யாராவது நம்ம வந்துட்டு இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் இவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்னால பொறுத்துக்கவே முடியல, நீங்க இருந்து பாருங்க அந்த சிச்சுவேஷன்ல, அப்பதான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும் அப்படிலாம் நினைப்போம்ல, சொல்லுவோம்ல. அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம யாரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம், தேவனையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அங்க குற்றப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றார். சரி, எவ்வளவுதான் சோதனைகள் வந்தா கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு இருக்கேன்ப்பா, நான் உனக்கு என்ன பண்றேன், உனக்கு கடைசி வரைக்கும் உன்னை வழி நடத்தி கூட்டிட்டு போறதுக்கு நாங்க இருக்கேன். அதுதான் சொல்றேன், வெள்ளம் போல உனக்கு சோதனைகள் வந்தா கூட நான் என்ன பண்றேன், உன்னை நான் பாதுகாக்க நான் இருக்கேன். சரி, நீங்க தான் பாதுகாக்கிறீங்க தேவன், ஆனா எதுக்கு இந்த சோதனையை எனக்கு கொடுக்குறீங்க, கேள்வி வரும்ல. இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறீங்க, இவ்வளவு சோதனையை கொடுக்குறீங்க, டெம்டேஷன்ஸ் வருது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. அப்படின்னும் போது எதுக்காக தேவனை இவ்வளவு சோதனைகளை எனக்கு கொடுக்குறீங்க என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நம்மள்ட்ட கேட்கிறார். என்ன நம்மள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாரு என்ன அப்படின்னா, நம்ம வீக்கான ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பலவீனமான ஒரு பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணணுமா, ரியலைஸ் பண்ணணும், ஃபீல் பண்ணணுமா. என்னன்னு, நம்ம ஒரு பலவீனமான ஒரு பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணணுமா, ரியலைஸ் பண்ணணுமா. நம்மள்ட்ட பலனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணுமா. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய கஷ்டத்துல நம்ம அப்படியே விழுந்து கிடப்போம்ல, அந்த மாதிரி சூழ்நிலையில மேல இருந்து தேவன் பார்த்து ஒரு பொன் சிரிப்பு சிரிப்பாராம். தப்பா நினைச்சுக்க வேணாம், என்னடா நம்ம கஷ்டப்படும் போது தேவன் சிரிச்சிட்டு இருக்கிறாரான்னு. அவர் ஏன் அந்த பொன் சிரிப்பு சிரிக்கிறாராம், இந்த கஷ்டம்லாம் உனக்கு என்ன இல்லப்பா, பெரிய விஷயம் இல்லை, உனக்காக நான் பிற்காலத்துல என்ன வச்சிருக்கிறேன்,
ஏன்னா அதை அவர் பார்த்துட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே இல்லப்பா, பிற்காலத்துல நீ வாங்கி கொள்ள போற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாராம். அதுதான் சொல்ற, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப பலவீனமான பாண்டங்கள். அடுத்தது, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. இந்த காரியம் தேவன் தான், இந்த ஒரு சோதனை தேவன் தான் எனக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, ரியலைஸ் பண்ணணுமா. அடுத்தது என்ன பண்ணணுமா, அப்படியே விட்டுடக்கூடாது, அந்த சோதனையை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுங்க, சண்டை நடக்கும். கரெக்டுங்களா? நம்மளுடைய புது சிருஷ்டி அந்த ஒரு கருவுக்கும் மாம்சத்துக்கும் அனுதினமும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும், போராடிக்கிட்டே இருப்போம். கரெக்டுங்களா? ட்ரூலி கான்செக்ரேட்டட் என்ன பண்ணுவாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போராடிக்கிட்டே இருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு, எந்த எக்ஸ்ட்ரீம் நம்ம இறங்கி என்ன பண்ணுவோம், போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம். எதை எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா, ஒரு சண்டை நடக்குது, ஒரு போர் நடக்குது அப்படின்னா, ஒரு சோல்ஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எதிரிகள் வராங்க, இவரோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கி போராடுவார். கொஞ்சம் விட்டா இவர் தலை போயிடும். சோ இறங்கி என்ன பண்ணுவாருன்னா அவ்வளவு பேரை வெட்டுவாரு. கரெக்டுங்களா? சோ அந்த அளவுக்கு எப்படி அந்த ஒரு சோல்ஜர் எக்ஸ்ட்ரீமா இறங்கி அவர் ஜீவனையே கொடுத்து போராடுவாரோ, அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்க அனுதினமும் அங்க போராடுறவர்களா இருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்கன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றார். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம பார்த்தோம், ஒரு மேல இருந்து என்ன பண்ணா அந்த பொன் சிரிப்போட நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு எனக்காக இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். எனக்காக அவங்க ஜீவனையே விட்டுட்டு நம்மளுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமா இறங்கி ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சோதனைன்னு வச்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு விதமா இருக்கும். அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரீமா போராடுவோம்ல, அந்த நம்ம போராடுறத மேல இருந்து தேவன் என்ன பண்ணிட்டே இருப்பாராம், பார்த்துக்கிட்டே இருப்பாராம். என்னுடைய பையன் பா எப்படி போராடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணுவாரு, ரொம்ப சந்தோஷமா அங்க போராடிட்டு அங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம். எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான் பாரு என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நம்மளால 100% போராடி ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப கடைசி யாரோட காலில் போய் விழுந்துருவோம், தேவனுடைய பாதத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், விழுந்துருவோம். கரெக்டுங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீக்கு, நம்ம ஒரு நம்மளால அதை செய்ய முடியாது அப்படின்னு அவருடைய பாதத்துல போய் நம்ம விழுவோம். கரெக்டுங்களா? அப்ப அவர் என்ன பண்ணுவாராம், இன்சார்ஜ் எடுத்துக்குவாராம். நான் இனிமே என்ன பண்றேன்ப்பா, உனக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்ல, ஒரு 100% ஒரு வெற்றி கிடைக்கும்ல. அது யாரால கிடைச்சதுங்க? அப்பதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும், நான் செஞ்சு முடிக்கல, அது யார் தான் செஞ்சது, தேவன் தான் எனக்கு செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்ல. நான் எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணேன் ஆனா முடியல, தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணாருங்க, அங்க செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவரு ஹெல்ப் பண்றது கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா, முற்றிலும் கிரேஸ் தானா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா கிரேஸ் தானா. ஓகேங்களா? நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம், நான் எவ்வளோ ஒரு விஷயத்த நான் எவ்வளோ ட்ரை பண்ணேங்க, ஆனா அது நடக்கவே இல்லை, திடீர்னு பார்த்தா அது நடந்து முடிஞ்சிருச்சுங்க, ஒரு மிராக்கிள் போல இருந்தது. யோசிப்போம், அப்பனா அந்த இடத்துல எல்லாம் யார் வேலை செஞ்சிருக்கிறா? தேவன் வந்து அங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க வேலை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அப்பனா அது கூட என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முற்றிலும் அவருடைய கிரேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிக்கலாம், எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அப்படின்னா கடைசியா நம்ம எங்க போய் சேரணும், கிருபாசன தண்டையில போய் நம்ம சேரணும். கிருபாசன தண்டைனா நம்மளுக்கு தெரியும், டேபர்நாக்கிள் ஸ்டைலில பார்த்துப்போம், மர்சி சீட். கரெக்டுங்களா? ஸோ அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணுங்க, விழுந்தே ஆகணும், தேவனே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் பாருங்க ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும்னா, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அடையவும். ஸோ நம்மளுக்கு கிருபை வேணும், கிரேஸ் வேணும் அப்படின்னாவே நம்ம எங்க போய் விழணும் அப்படின்னா, தேவனுடைய பாதத்துல, அவருடைய கிருபாசன தாண்டையில போய் நம்ம கண்டிப்பா என்ன ஆகணும்னா, நம்மளை முற்றிலும் நம்மளை சரண்டர் பண்ணியே அங்க ஆகணும் அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்ல. இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு டெம்டேஷனை கொடுத்து நம்மளை பலவீன பாண்டோம் அப்படின்னு உணர வச்சு
அதுக்கப்புறம் இது வந்து தேவனால வந்ததுன்னு நம்மளுக்கு உணர வச்சு, இவ்வளவு போராட வச்சு, அதுக்கப்புறம் அவருடைய பாதத்துல போய் விழுறோம்ல, இதனால நம்மளுக்கு நம்ம என்ன கத்துக்குவோம் அப்படின்னா, பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புது சிருஷ்டியும் மனத்தாழ்மையை அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா கத்துக்கொள்வார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முற்றிலும் அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, தேவன்கிட்ட போய் சரண்டர் பண்ணிடுவாங்க. என்னால எதுவுமே முடியாது தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, முற்றிலுமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய பாதத்துல போய் அங்க சரண்டர் ஆயிடுவாங்களாம். மனத்தாழ்மைக்கு இவரோட பெரிய எக்ஸாம்பிள் யாரும் கிடையாது. கரெக்டுங்களா? என்ன பண்ணாருங்க, காட்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சு கூட அவருடைய பாதத்தை என்ன பண்ணாருன்னா அங்க கழுவிட்டு இருந்தார். ஓகேங்களா? நம்ம நினைச்சு பார்க்கலாம், யாராவது பிரதர்ஸ் இல்ல சிஸ்டர்ஸோட கால்களை கழுவுவோமா? மனத்தாழ்மையை காட்டுவோமா இறங்கி வந்து? இல்ல, சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? ஏன்னா தலை என்ன பண்ணாரோ சரீரம் அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். கழுவணும்னு சொல்ல, ஆனா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த ஒரு மனத்தாழ்மையை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, மனத்தாழ்மை இல்லாம, இந்த குணலட்சணம் இல்லாம என்னோட குடும்பத்துக்குள்ள நீ வர முடியாதுப்பா. தேவன் அவ்வளவு மனத்தாழ்மையா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு மனத்தாழ்மையா இருந்தார். அப்போஸ்தலர் நம்ம எடுத்தா கூட எப்படி இருந்தாங்க? அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாளைக்கு அப்புறம் அவ்வளவு மனத்தாழ்மையா இருந்தாங்க. எல்லாருமே எங்க இருக்காங்க? அந்த குடும்பத்துல இருக்கிறாங்க. இப்ப நம்மளும் அந்த ஒரு குடும்பத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனத்தாழ்மை. சோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு அவ்வளோ டெம்டேஷன்ஸ், அவ்வளோ சோதனை. ஓகேங்களா? நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா தப்பா பார்த்துருவோம், வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ நம்மளுக்கு மைண்ட் வரவே வராது. நம்ம என்ன பண்ணணும்னா இனிமே அந்த மாதிரி யோசிச்சு மனத்தாழ்மையை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அங்க கத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அடுத்த ரெண்டாவது விஷயம் பிரதர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய அனுமதியின்றி நம்மை யாரும் உதாசீனப்படுத்த முடியாது. நம்ம யாராவது உதாசீனப்படுத்துறாங்களா? உதாசீனப்படுத்துறதுன்னா என்னங்க? ஆமா, நம்மளுடைய கருத்துக்கள் என்ன பண்ணுவாங்க, நிராகரிப்பாங்க. நம்மளுடைய விஷயங்கள் ஏதாவது போய் ஐடியா சொன்னா காதுல கேட்க கூட மாட்டாங்க. நம்மளை காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, எவ்வளவு சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளை உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட அவர் சொல்றாரு யாரோட அனுமதி இல்லாம நடக்காதுங்க, தேவனுடைய அனுமதி இல்லாம. படிக்கலாம் பாருங்க. who do not appreciate you nor understand you. உன்னை யாரும் அப்ரிஷியேட்டே பண்ணலையா? உன்னை யாரும் புரிஞ்சுக்கவே இல்லையா? people who never consider your preferences. நீ சொல்ற விஷயத்த நான் ஒரு நல்ல பிளான் சொன்னங்க, ஆனா அவர் கேட்கவே இல்லை. அவர் இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த பிரதரு, அந்த சிஸ்டரு. நான் சூப்பரா ஒரு பிளான் சொல்லியிருந்தேன், ஆனா அந்த பிளான் படி நடந்திருந்தா இன்னும் நல்லா நடந்திருக்கும் இந்த ஒரு விஷயம். ஆனா அவர் கேட்கவே இல்லைங்க. சொல்றோமா, நம்மளுடைய பிளான்ஸை, நம்மளுடைய வார்த்தைகளை நிராகரிக்கிறாங்களா, உதாசீனப்படுத்துறாங்களா? அதுக்கு சொல்றாரு, nor your taste and who are always putting you in the background. உன்னை எப்பயுமே பின்னாடியே வச்சிருக்கிறாங்களா? and themselves in front. அவங்களே எப்பயுமே முன்னாடியே இருக்கிறாங்களா? உங்களை வளரவே விட மாட்டேங்கிறாங்களா? உங்களோட பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்களா? அவங்களே எப்பயுமே முன்னாடி இருக்கிறாங்களா? அதுக்கு என்ன சொல்றாருங்க, கிளியரா சொல்றாரு, நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அந்த சகோதரனையும் அந்த சகோதரியோ நீங்க என்ன பண்ணிடாதீங்க, குத்தப்படுத்திடாதீங்க. உங்களை பின்னாடியே வச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு மதிப்பே கொடுக்கல, உங்களை உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல, உங்களை வளரவே விட மாட்டேங்கிறாங்க. அந்த சிஸ்டரையோ அந்த பிரதரையோ நீங்க என்ன பண்ணிடாதீங்க, குற்றப்படுத்திடாதீங்க. அதுக்கு தான் சொல்றாரு, do not blame your associations, this thing is from me. அப்படின்னா உங்க அது வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், எக்லிஷியாவா இருக்கலாம், எங்கேயாவது. ஓகேங்களா? அசோசியேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். எங்கேயாவது உங்களை இந்த மாதிரி ஒதுக்குறாங்களா, உதாசீனப்படுத்துறாங்களா, அவங்கள போய் நீங்க குத்தம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதை யாரு தான் அனுமதிக்கிறா? நான் தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு அனுமதிச்சுட்டு இருக்கிறேன். சோ அந்த ஒரு மைண்டை நம்ம என்ன பண்ணணும்னா அங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போதுதான், உதாசீனப்படுத்தும் போதுதான் நம்மளுக்கு யாரே ஞாபகம் வருவா, தேவன் என்னோடையே இருக்கிறார். கரெக்டுங்களா? அப்பதான் நம்மளுக்கு தேவனே ஞாபகம் வரும். கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி நம்ம ரிஜெக்ட் ஆகும் போது, நம்மளை கன்சிடரே பண்ணல, நம்மளை எப்பயுமே பின்னாடியே வச்சிருக்கிறாங்க நம்ம ஃபீல் பண்ணும் போது, நம்ம உடனே எங்க போவோம், தேவன்கிட்ட போவோம். ஏன்னா தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பா என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை வரும் நம்மளுக்கு. உடனே அவருடைய பாதத்துல போய் நம்ம விழுவோம். அது நடக்கணும்ன்றதுக்காகவே தேவன் என்ன பண்றாரா, இந்த உதாசீனத்தை அங்க பண்றாராம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நீ என்ன பண்ணணும்பா,
இந்த உலகத்தையே அரசாள போற. ஓகேங்களா? அந்த இடத்துல நீ உலகத்தையே நீ அரசாளணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பை என்ன பண்ண போறேன் நான் உனக்கு கொடுக்க போறேன். பிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குமா, நிறைய வேலைகள் இருக்குமா, அது எல்லாத்தையும் உன் கையில நான் கொடுக்க போறேன். அந்த மாரி நேரத்துல போயிட்டு உன்னையா இப்ப நீ போய் ஏதோ உலக ஜனகத்துக்கு சொல்ற, அவங்க உன்னை உதாசீனப்படுத்திட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? நம்மளோட மைண்ட் என்ன ஆகும்? செட்டே ஆகாது. ஸோ இப்பயே நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காரு. உனக்கு நான் பின்னாடி நிறைய பொறுப்பு வச்சுட்டு இருக்கேன்ப்பா, இந்த உலகத்தையே நீ ஆள போற. அந்த மாதிரி நீ ஆளும் போது உனக்கு என்ன தேவை? நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் தேவை, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் தேவை. அது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்பயே உனக்கு கொடுத்து அங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மத்தவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. அதே மாதிரி அங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, சபை வகுப்பாரா கிரீடத்தை வாங்கிட்டு அங்க போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அங்க இருந்து திரும்பி பார்க்கும்போது இந்த உதாசீனம் எப்படி இருக்கும்? சிரிப்போம். கரெக்டுங்களா? நான் சொன்னேன், அவர் கேட்கலன்னா போட்டோம். அங்க யோசிப்போம். கரெக்டுங்களா? இப்பயே நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த ஒரு மைண்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அங்க வளர்த்துக்கணும். ஓகேங்களா? அங்கிருந்து திருப்பி பார்க்கும் போது இந்த ரிஜெக்ஷன்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மள ஒரு எந்த ஒரு கன்சிடரேஷனுமே பண்ணலையே அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பெருசாவே தெரியாது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பவே அந்த ஒரு மைண்டை வளர்த்துக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ எல்லா ரிஜெக்ஷன்ஸுமே யாரால தான் வருது அப்படின்னா தேவனால மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்றாரு. படிச்சிடலாம் பாருங்க இந்த ஒரு வாக்கியத்தை. ஆகவே என் அன்பான குழந்தையே, நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் தற்போதைய சூழலில் தற்செயலாக இல்லை, அது என்னிடத்தில் இருந்து வந்தது. அப்படின்னா அன்பான குழந்தைகளே நினைவில் கொள்ளுங்கள். என்ன பண்ண சொல்றாரு? நினைவுல வச்சுக்கணுமா? என்னன்னா நீங்கள் உங்கள் தற்போதைய சூழலில் தற்செயலாய் இல்லை. படிக்கலாம் சிஸ்டர். அது என்னிடத்தில் இருந்து வந்தது. ஏனென்றால் இது போன்ற சூழ்நிலைகளில் மட்டுமே நீங்கள் ராஜ்ய மகிமைக்காக முறையாக பயிற்சி பெற முடியும் என்பதை நான் அறிவேன். அவருக்கு நல்லாவே தெரியுது, பின்னாடி ஒரு ராஜ்ய பாரத்ல நம்ம உட்காரணும், ரூல் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப நம்மளுக்கு தேவை. அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உங்களுக்கு அங்க நான் அனுமதிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அங்க ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எல்லாமே ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு லேர்னிங்ஸா எடுத்துக்க சொல்றாரு. ஸோ இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்குதுன்னா நம்ம எப்படி பார்ப்போங்க? சப்ஜெக்ட் முடிஞ்சோன அந்த மாதிரி இல்லாம அனுதினமும். ஓகேங்களா? சோ அதுதான் மெயின். ஓகேங்களா? சோ அந்த ஒரு மைண்டை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அங்க நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு. யாருன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு, இவருக்கு நடக்காத உதாசீனமா, இவருக்கு வராத அவமானமா, இவரை ஒதுக்காததா, பாலியல் குற்றத்துல இருந்து எல்லாமே போட்டாங்க அவர் செய்யாத விஷயத்துக்கு. அவர் யாரையாவது பிளேம் பண்ணாருங்களா? சோ எந்த அளவுக்கு அவர் தேவனை புரிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. அவர் அவருடைய சகோதரரை குற்றப்படுத்தினாருங்களா திரும்பி வரும்போது? ஓகேங்களா? அப்ப அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்காரு? எது நடந்தாலும் தேவனால நடந்ததுன்ட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு? அப்பயே ஒரு மைண்ட்ல வச்சிருந்திருக்காரு. கரெக்டுங்களா? பின்னாடி அவர் ராஜாவாயிட்டாருல்ல, அப்ப திரும்பி பாப்பாருல்ல, அவரு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ கஷ்டமும் தேவனே என்ன ராஜாவா உட்கார வைக்கிறதுக்கு தான் எனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்தீங்களா? அப்ப அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம என்ன ஆக முடியாதுங்க? ராஜாவா ஆகவே முடியாது. ஓகேங்களா? சோ அவர் பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும் போது ரொம்ப ஒரு எப்படி தேவனை அழகா டேஸ்ட் பண்ணிருப்பார். கரெக்டுங்களா? என்ன இப்ப நீங்க எந்த அளவுல உட்கார வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதே போலதான் நம்மளுக்கும். நம்ம பின்னாடி போய் ஒரு ராஜ்யபாரம் பண்ண போறோம், அந்த ஒரு மாபெரும் பரிசை பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா அங்கிருந்து திருப்பி பார்க்கும் போது எப்படி இருக்கும்? இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் தேவனே நீங்க தான் அதை எனக்கு அனுமதிச்சீங்க, நீங்க அனுமதிச்சதுனாலதான் என்னோட கேரக்டர் டெவலப் ஆச்சு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கிறேன். அதை நம்ம அங்க போய் புரிஞ்சுக்கிட்டோம். அங்க போனோம்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? சோ அந்த ஒரு கேரக்டர் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேயே வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். மூன்றாவது ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ், பொருளாதார சிரமங்கள் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம எல்லாருமே
அண்டர்கோ பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? எல்லாருமே தாண்டி வந்திருப்போம். இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுல நம்ம என்ன போவோம், இதை கடந்து செல்வோம். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு உடனே ஏதாவது ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன உடனே நம்மளோட மைண்டுக்கு வரணும், திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. இந்த ஒரு விஷயத்த கூட யார் தான் கொடுத்துருக்கிறா? தேவன் தான் எனக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு அதுலயும் சொல்றாரு. சுயநலமா நம்ம ஏதாவது கடன் வாங்கியிருப்போம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். தேவனுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அழகா ஓடிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் வருதா, உங்க கையில காசே இல்லையா, அப்ப இந்த ஒரு விஷயத்தை யார் தான் கொடுக்குறார்? தேவன் தான் அங்க கொடுத்துட்டு இருக்கிறார். சொல்ற, திடீர்னு உங்களுக்கு சேலரி வராம போலாம், பிசினஸ் நல்லா ஓடிட்டு இருக்கும், திடீர்னு நின்று போயிடலாம், யாராவது காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொடுக்காம போலாம். ஸோ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா கூட, அதாவது கழுத்தை நெருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலைகள் வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வரணும், வந்தாதான் யார்கிட்ட நெருக்கமா போவோம், தேவன்கிட்ட போவோம். கரெக்டுங்களா? நம்மள்ட்ட எல்லாமே இருந்ததுன்னா யாரை மறந்துருவோம், தேவனை மறந்துருவோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால என்ன பண்றாரா, இந்த ஒரு சூழ்நிலையை அவர் என்ன பண்றாரா உள்ள எடுத்துட்டு வர்றாரா நம்மளோட வாழ்க்கைக்குள்ள. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு திடீர்னு நல்லா தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு இவ்வளவு பெரிய ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா, அது யாரால தான் வந்துச்சு அப்படின்னா, தேவனால தான் அங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு இந்த ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ்ல. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, ரொம்ப கஷ்டத்துல ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ்ல இருந்திருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மேபி சத்தியம் கேட்டு உள்ள வரும்போதோ, சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடியோ ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு வந்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை, இல்ல வெளியூர்ல போய் வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கலாம். நம்ம என்ன பண்ணிருப்போங்க, சத்தியத்துக்காக அதை விட்டுட்டு உள்ள வந்திருப்போம். கரெக்டுங்களா? சத்தியம் தாங்க, வேலை பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சாதாரண வேலையா இருந்தா, அதுக்கும் வேலைக்கு போக கூடாது இல்லை, சாதாரண வேலையா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு எந்த ஒரு வேலை கரெக்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு நம்ம வந்திருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருப்போம்ல, காசே இல்லாம, அப்ப நம்மளுக்கு என்ன யோசிச்சிடக்கூடாதான், சே அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட்டுட்டேனே, அப்பயே என்ன பண்ணிருக்கலாம், வெளியூர் போயிட்டு நல்லா சம்பாரிச்சிருக்கலாமே, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதான், எங்க யோசிச்சிடவே கூடாது அப்படின்றாரு. அப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல, அவங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஏதோ கிளாஸ்ன்னு போயிட்டு இப்படி வீணா போயிட்டியே, அப்ப நம்மளுக்கு என்ன யோசிக்க தோணும், ஓ விட்டுட்டோம் போல. ஸோ அந்த மாதிரி ஒரு யோசனை எந்த ஒரு புது சிருஷ்டிக்குமே வந்துடக்கூடாது. அப்படி வந்துடுச்சு அப்படின்னா, தே ஆர் நாட் ட்ரூலி கான்செக்ரேட்டட். அவங்க முழுமையா அவங்களை என்ன பண்ணலங்க, அர்ப்பணம் செய்யல. அந்த மாதிரி ஒரு சிந்தை வந்துருச்சுன்னா அவங்க முழுமையா அவங்கள அர்ப்பணம் செய்யல அப்படின்றார். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் நம்ம மத்தியில இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நம்மளை எப்பயுமே தேவன் என்ன பண்ண மாட்டாராம், மற்றவங்க மத்தியில ரொம்ப ஸ்பெஷலாலாம் வச்சிருக்க மாட்டாராம். நம்மளை சுத்தி இருக்கவங்க மத்தியில நம்ம ரொம்ப கீழாக தான் இருப்போமா. ஃபினான்ஷியல் வைஸ் கூட சொல்றாரு. நம்ம என்ன நினைச்சுக்கோம், தேவன் சத்தியத்தை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நம்மளை எப்படி ரொம்ப பெஸ்ட் அமௌங் தி பெஸ்ட் அப்படின்னுல, அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண மாட்டாராம், கூட்டிட்டு வைக்க மாட்டாராம். நம்மளை சுத்தி இருக்கவங்க மத்தியில நம்மளை எப்படிதான் வச்சிருப்பாராம், நம்மளை தாழ்த்தி தான், அந்த ஒரு கீழான ஒரு நிலைமையில தான் அங்க வச்சிருப்பாராம். அது கூட எதுக்கு அங்க வைக்கிறார் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்லாம் எதுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம எங்க போவோம், அப்பதான் தேவன்கிட்ட நெருங்கி போவோம். அப்பதான் தெரியும் நம்மளுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, தேவன்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு சூழ்நிலையில திடீர்னு நம்மளுக்கு அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸை சால்வ் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கோங்க தேவன். அப்ப அதை நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணுவோம், தேவனுடைய அன்பை. ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாராம், தேவன் அங்க இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறாராம். இவரு நம்மளுக்கு தெரியும் யாருங்க, எலியா. கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணாருங்க, சாப்பாடு கூட இல்லாம காட்டுல உட்காந்துட்டு இருந்தாரு. நினைச்சிருப்பாரா காக்காலாம் சாப்பாடு கொடுக்கணும். அப்ப தேவனை எந்த அளவுக்கு இவர் டேஸ்ட் பண்ணியிருப்பார். திடீர்னு பறவை சாப்பாடு கொடுக்குதுன்னா என்ன கூட தேவன் என்ன பண்றாரு,
இவ்வளவு டேக் கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார்ல. அதை குறித்து சொல்ற, நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சொல்ற, என்னைக்காவது நம்ம சாப்பிடாம இருந்திருக்கோமா? கொரோனா காலத்துல வேலை இல்லாம இருந்தோம்ல, எவ்வளோ நாட்கள் சாப்பிடாம நம்மள தேவன் வச்சிருந்திருக்காரா? அதான் சொல்றாரு, உங்களை எப்பயுமே அவர் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு, டேக் கேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றது இல்ல, அவர் பக்கத்துல போறதுக்கு மனசே வராது. கரெக்டுங்களா? அதான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருப்பாரு, உங்களுடைய பேசிக் நீட்ஸை நான் என்ன பண்ணிடுறேன், சந்திச்சிடுவேன் அப்படின்ட்டாரு. கரெக்டா? அது வாக்கு தத்தமாவே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாமே, நீ என்ன உண்வ, நீ என்ன எங்க தங்குவ, நீ என்ன உடை போடுவேன்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காது, யோசிச்சுட்டு இருக்காத. இது எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்றேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதான், இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு வழியில நம்ம எப்பயுமே யோசிச்சக்கூடாது. இந்த பழைய வாழ்க்கைக்கு போயிடலாமோ, இவ்வளோ ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு தப்பான ஒரு வாழ்க்கைக்கு போயிடாம எங்க போகணும் அப்படின்னா, தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணணும்னா போகணும். அதுக்காக தான் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸை அவர் கொடுக்குறாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு கை குழந்தை இருக்குன்னா எத்தனை வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, எப்ப பசிக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து கொடுக்குறாங்கல்ல. அதே போல நம்மளுடைய அப்பாவும் என்ன பண்றாரா, நம்மளுக்கு எந்த நேரத்துல என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். அந்த காலப்பகுதியில் அவர் என்ன பண்ணுவார், ஏற்ற வேலையில நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அழகா கொடுத்துக்கிட்டே வருவாராம். நம்ம என்ன பண்ணுவோம், தேவையான அந்த விஷயத்தையே நோக்கி ஓடிட்டு இருப்போம், தேவனை விட்டுருவோம். கரெக்டுங்களா? அவர் சொல்ற, நான் உனக்கு எந்த வேலையில என்ன வேணுமோ அதை நான் உனக்கு கரெக்டா கொடுத்துட்றேன்ப்பா, ஆனா நீ என்ன பண்ணு, என்ன நோக்கி மட்டும் நீ வந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. ஸோ ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் வந்தா நம்மளுக்கு என்ன மைண்ட்ல வரணுங்க, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்ததா ஒரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா இழப்புகள் மற்றும் நஷ்டங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இழப்பை பார்த்துருப்போம், நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். திடீர்னு நம்மளை விட்டு போயிடுவாங்க, தேவன் எடுத்துருவாரு. கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை யார் தான் அனுமதிக்கிறா, தேவன் தான் அனுமதிக்க. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு என்ன முதல்ல ஞாபகம் வரணும்னா, இந்த காரியம் என்னாலே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுக்குதான் சொல்றாரு, என்னன்னா ஏன் தெரியுமா, இப்ப நம்ம போய் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, தேவனே எதுக்காக என்னோட இவ்வளவு பிலவுடு, ஓகேங்களா, என்னோட ரொம்ப பிடிச்சவங்க, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ஓகேங்களா, இவங்க மேல நான் ரொம்ப அன்பு செலுத்திட்டு இருந்தேன், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இவங்களுக்கு திடீர்னு இப்படி எடுத்துட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட போய் கேட்கிறோம்னு வச்சு. ஃபர்ஸ்ட் கேட்க முடியுமா? அப்படி போய் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோபு 9:12. யோபு 9:12. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவர் என்ன பண்றாராம், பறித்து கொண்டு போகிறாராம். அவரை போய் நம்ம கேட்கலாம் முடியாது, ஓகேங்களா, அவருடைய சித்தம், ஓகேங்களா. ஆனா அது சொல்றாரு, அவர் பறித்து கொண்டு போகிறார். போகும்போது தேவனே ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு போய் கேட்டா கூட அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்னன்னா, பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ரொம்ப அன்பான ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ இருக்கிறாங்கல்ல, நம்மளோட ரொம்ப க்ளோஸா, அவங்களோட நீ இருக்கும் போது நீ யாரை மறந்துடுற, தேவனை மறந்துடுற. உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் நீ நிக்கிற, அந்த அன்பான ஒரு சகோதரன்ட்டையோ இல்ல ஒரு மனுஷன்ட்டையோ நீ போய் நிக்கிற. உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும்னா நீ யார்கிட்ட போய் நிக்கிற, அவங்கள்ட்ட போய் நிக்கிற. உனக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வேணும் அப்படின்னா யார்கிட்ட போய் நிக்கிற, அவங்கள்ட்ட போய் நிக்கிற. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீ என்ன வந்து கேட்ப, உனக்கு பிரச்சனை வரும்போது ஐடியா வேணும் அப்படின்னா என்ன வந்து ஐடியா கேட்ப, உனக்கு ஆறுதல் வேணும்னா நீ என்ன வந்து ஆறுதலுக்கு நிப்ப, என்கிட்ட வந்து நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமா, அவங்கள்ட்டயே போயிட்டு இருந்த. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, அவங்கள உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிரிக்கிறது கரெக்டா? தேவனுடைய இப்ப தேவன் வந்து இந்த மாதிரி செய்யறாருல, அப்ப நம்ம ஏதாவது தப்பு செய்யறோமா? ஒருத்தரை என்ன பண்றோம், அளவில்லாம நேசிக்கிறோம், கரெக்டுங்களா? சோ அளவில்லாம நேசிக்கிறது ஒரு தப்பா? தப்பு இல்லைல்ல. அப்படின்னா அதை கூட கேட்கிறார் பிரதர் அங்க வந்து,
இப்ப நம்ம பண்றது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம்? அன்பு தான் செலுத்துறோம். அப்படி அன்பு செலுத்தும் போது ஏன் தேவனே அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் உன்னுடைய பிலவடு கிடையாது. அவர் உன்னுடைய அன்பானவர் கிடையாது. நிஜமாவே உன்னுடைய அன்பானவர் யார் தெரியுமா? நான் தான். நான் தான் உங்க அப்பா. நீ இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த ஒரு விஷயத்த உன் மத்தியில நாங்க செய்யறேன். அதுக்கு அழகா வார்த்தைகள் கொடுத்திருக்காரு, படிக்கலாம் பாருங்க. பட் அட் ஒன் டைம் யூ மேட் எ கவனன்ட் வித் மீ. ஞாபகம் இருக்கா? நீ ஒரு உடன்படிக்கை போட்ட ஞாபகம் இருக்கா என்னோட? அண்ட் ஐ அக்செப்டட் யூ இன்டு மை ஃபேமிலி. நீ உடன்படிக்கை போட்ட உடனே நான் உன்னை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்? என்னோட குடும்பத்துல ஒரு அங்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்னோட ஃபேமிலி மெம்பர்ப்பா. யூ ஹேவ் பீன் வெரி டியர் டு மீ. நீ என்னோட ரொம்ப பிரியமானவன். ஐ ஹவ் வாண்டட் டு டூ மோர் ஃபார் யூ, டு பிளஸ் யூ மோர் ரிச்லி. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு நான் இன்னும் அதிகமா ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒன்ட்ட அவரை பிரிச்சுட்டேன். அதே மாதிரி சொல்றாரு, படிக்கலாம் பாருங்க. பட் யூ ஆர் கெட்டிங் அலாங் சோ வெல், யுவர் லைஃப் வாஸ் சோ ஃபில்டு வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பண்ணிட்டே இருக்கிற? உன் ஃப்ரெண்ட்ஸோடையும் உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோடையும் உன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ற, ஓட்டிக்கிட்டே இருக்கிற. அண்ட் யூ ஆர் சோ சாட்டிஸ்ஃபைடு வித் யுவர் சக்சஸஸ். என்ன பண்ணிட்ட, அதுல இருந்து வர வெற்றிகள், வர விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதனால நீ என்ன ஆயிடுற, திருப்தி ஆயிடுற. யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கிற ஒரு ஆலோசனையா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆறுதலா இருக்கட்டும், ஏதாவது அவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல, அதுலயே நம்ம என்ன ஆயிடுறோங்க, திருப்தி ஆயிடுறோம். கரெக்டுங்களா? தேவன்கிட்ட போகணும்ன்ற மைண்ட் நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம என்ன ஆயிடுறோம், திருப்தி ஆயிடுறோம். ஆனா தேவன் என்ன பண்றாராம், நான் இன்னும் அதிகமா உன்னை ஆசீர்வதிக்கணும், இன்னும் அதிகமா உனக்கு ஆறுதல் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா அங்க இந்த மாதிரி விஷயத்த அங்க நான் செஞ்சேன். சொல்றாரு, ஐ வாஸ் லார்ஜ்லி ஷட் அவுட் ஆஃப் யுவர் தாட்ஸ் அண்ட் வேஸ். உன்னோட நினைப்பிலேயே நான் இல்லப்பா, நீ நடந்து போற வழியில நான் இல்லப்பா. நான் அதனால என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டேன். ஐ வாண்ட் யூ டு நோ தட் ஐ எம் யுவர் எவர் லாஸ்டிங் போர்ஷன். என்ன அப்படின்னா, நான் தான் உன்னுடைய நித்திய பகுதி. இனிமே சதா காலங்களிலும் யாரோட தான் நம்ம இருக்க போறோம், பிதாவாகிய தேவனோட. அந்த ஒரு டிவைன் ஃபேமிலியில தான் நீ இருக்க போற. அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்ப உனக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்த உனக்கு நான் செய்யறேன். இந்த சின்ன விஷயம் நான் உனக்கு செய்யும் போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ பின்னாடி திரும்பி பார்க்கும் போது எப்படி இருக்கும், தேவன் நம்ம மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்கிறார், நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்பதான் தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்னன்னா, நம்ம போய் கேட்கிறோம்ல, பேரண்ட்ஸை கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸை கேட்கலாம், சகோதரன் சகோதரி யார் வேணா நம்ம கேட்போம், ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா. கரெக்டுங்களா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம போய் கேட்கும் போது அவங்க எவ்வளவு நாளைக்கு உனக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், எவ்வளவு நாளைக்கு உனக்கு ஆறுதல் தர முடியும்? அவங்க இருக்கிற வரைக்கும் தான். அவங்களுக்கே நாளைக்கு ஒரு ஆறுதல் தேவைன்னா யார்கிட்ட தான் வந்து நிக்கணும், என்கிட்ட தான்ப்பா வந்து நிக்கணும். சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு விஷயத்தை அங்க செஞ்சேன். இன்னொரு விஷயம், நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன். ஆக்சுவலா என்ன போட்டிருக்கேன், ஐ லவ் யூ சோ மச். தேவன் என்ன சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நான் அவ்வளவு லவ் பண்றேன்ப்பா உன் மேல. அந்த லவ் நிமித்தமா தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஒரு இழப்பை நான் உன் மத்தியில எடுத்துட்டு வந்தேன். படிக்கலாம் பாருங்க, யாக்கோபு 4:8. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் சேருங்கள். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, ஏதோ ஒரு இழப்போ, ஏதோ ஒரு கஷ்டமோ, ஏதோ நஷ்டமோ வந்தோன்னா திருப்பி என்ன பண்ண, தேவன் மேல கோவப்பட்டுட்டு, தேவனை இப்படி பண்ணிட்டீங்களே நான் என்ன பண்றேன், ஆப்போசிட்டா போறேன்னு போயிடக்கூடாது. அதுவும் நம்ம எப்படிதான் யோசிக்கணும், தேவன் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார், அதனால நம்ம என்ன பண்ணணும், அவர்தான்ப்பா எப்பயுமே, அவர்தான்ப்பா எவர் லாஸ்டிங் போர்ஷன், அவர் தான் நித்தியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவரோட இன்னும் அதிகமா நம்ம என்ன பண்ணணும்னா அங்க சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சில எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்றாரு. யாருன்னா யோபு சொல்றாரு, யோபுக்கு வராத கஷ்டங்களா, நஷ்டங்களா,
அவருக்கு வராத டெம்டேஷனா, அவருக்கு வராத ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸா, அவரு இருக்காத இழப்புகளா? கரெக்டுங்களா? ஒரே ஒரு விஷயத்த எடுக்கணும், அந்த விஷயத்த மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா? அவங்க கடைசி வரைக்கும் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எவ்வளவோ பிரச்சனையா அவர் என்ன பண்ணாருங்க? அவர் அண்டர்கோ பண்ணாரு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது இது அவரோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் என்னங்க ஒரு பெரிய விஷயமே இல்ல. இவர் யாருங்க? தாவீது. ஓகேங்களா? இவரு எப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அப்ப ஓட ஆரம்பிச்சவர் தான். சவுலுக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஓடினாரு, ஊர் ஊரா ஓடிக்கிட்டே இருந்தாரு. எப்பயுமே அவருக்கு பிரச்சனை, கஷ்டம்தான். பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில ஏதாவது நல்லா இருந்ததுன்னா ஒய்ஃபும் என்னதான் பிரச்சனை தான். பையன் அப்சலோமு பிரச்சனை தான். அஹிதோபேலு பிரச்சனை தான். யோவாபு பிரச்சனை தான். கடைசி வரைக்கும் அவருக்கு என்னதான் இருந்தது? பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இந்த மாதிரி எல்லாம் இவருக்கு இவ்வளவு கஷ்டம் வந்ததுல இவர் என்ன பண்ணாருங்க? இவருடைய கஷ்ட காலத்துல அழகா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாரு. நம்மளா இருந்தா புலம்பிக்கிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? அவர் என்ன பண்ணாருங்க? அழகா பாட்டு பாடுறாரு. ஏன்னா அவர் அழகா புரிஞ்சுக்கிட்டாரு, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ அப்படின்றத அழகா புரிஞ்சுக்கிட்டு, இது தேவன் தான் எனக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ண அழகா அங்க பாட்டு பாடிட்டு இருந்தாரு. புதிய ஏற்பாட்டுல கூட ஜெயில இருந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எது நடந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாம அது நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க மைண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப தெளிவா வச்சுக்கிறாங்க. இது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு இழப்பு வந்தாலும், எவ்வளவு பினான்சியல் டிஃபிகல்டிஸ் வந்தாலும் எல்லாமே தேவன் தான் எனக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா பாட்டு பாட முடியுது அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் ஒன்னும் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, அனுதினமும் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவைப்படுதான். எது அப்படின்னா அந்த ரிமூவல் நம்ம பண்றாங்களே, அந்த ஒரு இழப்பு வருதுல, ஒரு கஷ்டம் வருதுல, அது ஏன் பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய அனுதின ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்ப ஏதுவா இருக்குமா. அதனாலதான் அவர் என்ன பண்றாரா, இந்த ஒரு விஷயத்த அங்க செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு விஷயம் தெரியுது, கான்செக்ரேட்டட் மெம்பர்ஸ் உலகத்துல இருக்க யாரையும் ரொம்ப டீப்பா என்ன பண்ணிடக்கூடாது, லவ் பண்ணிடக்கூடாதுன்னு தெரியுது. கரெக்டுங்களா? இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, தகப்பன் ஆகிலும் தாயை ஆகிலும் உன் பிள்ளைகளை ஆகிலும் என்ன பண்ணுங்க, நேசிக்கிறவன் எவனோ அவனுடைய பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லைன்ற. அப்படின்னா அவங்களாம் தேவைதான், ஆனா அவங்களாம் யாரு? செகண்டரி. ஃபர்ஸ்ட் யாரு? என்ன வைப்பா அப்படின்ட்டாரு அப்பா. சோ நீ என்ன வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, யார வேணாலும் நீ செகண்டரியா வச்சுக்கோ அப்படின்றார். அடுத்தது அஞ்சாவது ஒரு விஷயம், has someone circulated falsehoods about you? உங்களை பத்தி யாராவது புறம் பேசிட்டு இருக்கிறாங்களா? அது நடந்துகிட்டே தாங்க இருக்கு அப்படின்றீங்களா? உங்களை பத்தி யாராவது புறம் பேசிட்டு இருக்கிறாங்களா? உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்களா? எல்லார்ட்டையும் போய் எக்லிஷியால இருக்க எல்லா எக்லிஷியால்ட்டையும் போய் உங்களை பத்தி தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்கிறாங்களா? நீங்க ரொம்ப நல்ல சகோதரன் சகோதரியா இருப்பீங்க, ஆனா உங்களோட கேரக்டர் ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா வெளியே? அதுவும் உங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க எக்லிஷியா மெம்பர்ஸே அதை உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்களா? இப்படிலாம் நடக்குதா? அப்போ அவர் சொல்றாரு, this thing is from me. இயேசு கிறிஸ்துவ எக்ஸாம்பிளா சொல்றாரு. என்னன்னா அவருக்கு நடக்காத விஷயங்களா? எவ்வளவு சூப்பர் கேரக்டர் காமிச்சார், எவ்வளவு அருமையா ஒரு கேரக்டர் அவர் காமிச்சிருப்பாரு அங்க அப்போஸ்தலர் மத்தியிலும் சரி, அங்க இருந்த சுத்தி இருக்க ஜனங்கள் மத்தியிலும். ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்னதான் பேசினாங்க அவரை குறிச்சு? தப்பு தப்பாவே தான் பேசிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் சிலுவை பரியந்தம் தப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க. நீ உங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா என்ன பண்ணு, இறங்கி வா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் அவரை தப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருங்க, கடைசி வரைக்கும் அந்த குணலட்சணத்தை காமிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னா எது நடந்தாலும் எங்க அப்பா அனுமதிக்காம இந்த வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வராது அப்படின்றத அவர் புரிஞ்சதுனாலதான் திருப்பி அவர் கவுண்டர் கொடுக்கல. நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம், இறங்கி கூட வந்திருக்கலாம். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு நல்லாவே, எது நடந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாம நடக்காது, எங்க அப்பா செய்யாம இது எனக்கு நடக்காது. சோ அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ பேசாத பேச்சியா நம்மளை பேசிட போறாங்க, அவருக்கு நடக்காத கெட்டதையா நம்மளுக்கு நடத்திட போறாங்க. அவர் அவ்வளவு அன்பு செலுத்தினார்ல, அப்போஸ்தலர் மத்தியில் அவ்வளவு அன்பு செலுத்தினார்ல. ஆனா யூதாஸ் என்ன பண்ணாரு?
கூடயே இருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணார், பாதுகாத்துட்டு வந்தார். ஆனா அந்த ஒரு மனுஷன் கூட புரிஞ்சுக்கல பார். சோ இவ்வளோ விஷயம் அவருக்கு நடந்தது. இது எல்லாம் அதுவும் கடைசி நாள்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஏன்னா சிவில் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் எதிர்ப்பா செய்யணுமோ, தாண்டி செய்யணுமோ, அந்த கவர்மெண்ட் ரூல்ஸுக்கெல்லாம் தாண்டி செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. நைட்ல வந்து அரெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண. எவ்வளவு அவருக்கு தீமை நடந்தா கூட அவர் என்ன நினைச்சார் தெரியுங்களா? ஒரே ஒரு விஷயம் தான் அவர் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துதான், திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. தேவன் தான் இதை அனுமதிக்கிறார். நைட்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்களா, பண்ணட்டும், அப்பா அலோவ் பண்றாரு. எல்லாமே அவர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய மைண்ட் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப கிளியரா வச்சுட்டாராம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாருன்னா தாவீது. இவர் அவங்க பையன் என்ன பண்ணாருங்க, அப்சலோம் கூடயே இருந்து ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தார். இவர் உடனே என்ன பண்ண விட்டுட்டு உடனே கிளம்பிட்டார். எங்க? வனாந்திர பிரயாணம். கிளம்பி போகும்போது ஷேமை வந்தாரு. வந்து என்ன பண்ணாருங்க, ஆமா எவ்வளவு திட்டணுமோ அவ்வளவு மோசமா திட்டி கல்லெறிஞ்சாரு. கரெக்டுங்களா? அப்ப தாவீதோட கூட இருந்த பராக்கிரமசாலிகள்லாம் என்ன சொன்னாங்க? யோவாப்லாம் சொல்லுவாரு, இப்ப சொல்லுங்க ராஜா, இந்த செத்த நாயை நான் என்ன பண்றேன், ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறேன். ஆனா தாவீது என்ன சொன்னாரு? அவருக்கு காதுல கேட்டுட்டே இருந்திருக்கு, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. எங்க அப்பா அலோவ் பண்றாரு, பேசட்டும், அவர் எதுவும் செஞ்சிடாதீங்க. அவர் லைட்டா கண்ணை காமிச்சிருந்தாருன்னா அந்த மனுஷன் அப்பயே காலி. அப்படி பராக்கிரமசாலிகளை குறிச்சே ஒரு பாடம் பிரதேச எடுத்திருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுங்க, சொன்னா முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கும் போது கூட, இவர் ராஜஸ்தானத்துல இருக்கும் போது கூட என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல இருக்கட்டும், பேசுனா பேசிட்டு போட்டோம், இது தேவனுடைய சித்தம். ஸோ என்னன்னா இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப நம்மளுடைய கேரக்டர் என்ன ஆகுமா, ரொம்ப வளருமா. அந்த ஒரு ஹம்பிள்னஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, சரி பண்ணிட்டு போட்டோம், அந்த ஒரு ஹம்பிள்னஸ் இருக்குல்ல, அதை வந்து என்னவா வளர்த்துக்கும். அதாவது தாவீதுட்டு அவ்வளோ இருந்துதான். ஆக்சுவலா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது, இம்மார்டலிட்டி, அழியாமை வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்டவருக்கே இந்த மாதிரி ஒரு மைண்ட் இருந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில். அப்ப நம்மளுக்கு எல்லாம் எப்படி இருக்கணும்? அதான் சொல்றாரு, நம்ம அனுதினமும் நம்மளுடைய கேரக்டரை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா அங்க வளர்த்து கொண்டே அங்க இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய குணலட்சணம் மாறத்துக்காக தான் தேவன் இதை அனுமதிக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ தேவன் நம்மளுக்கு அனுதினமும் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, என்ன சொல்றாருன்னா, யாரை நினைச்சு கொள்ளணுமா? தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிலாம் நடந்ததோ அதே மாதிரி அவருடைய சரீரத்துக்கும் நடக்கும். சோ உங்களுக்கும் நடக்குதா? நீங்க என்ன பண்ணுங்க, அவரையே நினைச்சு கொள்ளுங்கள். அவருக்கு நடக்காத விஷயமா நம்மளுக்கு நடந்துற போது. சோ முற்றிலுமா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் முற்றிலுமா தாழ்த்தி என்ன பண்ணணும்னா இந்த ஒரு அவருடைய பாதத்துல நம்ம போய் விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது 6வது ஒரு பாயிண்ட், மை வில் காட்ஸ் வில். என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தம், தேவனுடைய சித்தம். ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ரொம்ப கிளவரா நம்ம ஒரு பிளானை போட்டுருவோம். அழகா ஒரு பிளானை போட்டுட்டு இதை எப்படி போய் தேவனுடைய பிளான்குள்ள இன்சர்ட் பண்றது, எப்படி அதை மிங்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு நல்லா என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்டயே பிரசன்ட் பண்றது, தேவனே இதை ஆசீர்வதிச்சு கொடுங்க. கரெக்டுங்களா? பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணுவோம், என்னன்னா நம்ம இருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும், இதை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் பிளான் எல்லாம் போட்டுட்டு, தேவனே உங்க சித்தம் இருந்தா அது நடக்கட்டும் தேவனே அப்படின்னு அவர்கிட்டயே ப்ரேயர் பண்ணுவோம். அவர் அழகா சொல்றார், ரிஜெக்டட், இது என்னோட திட்டத்திலே இல்லப்பா. நீ போடுற பிளானு உன் திட்டங்க உன்னோட சித்தம் எதுவுமே என்ன இல்லை, என்னுடைய திட்டத்துல அங்க இல்லவே இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம ரொம்ப வருஷ கணக்கெல்லாம் பிளான் போட்டிருப்போம், இப்படி படிக்கணும், அப்படி பார்க்கணும், இப்படி வேலையா போய் ஏதாவது பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஒரே நாள்ல ஒரு பெரிய ரிஜெக்ஷன், நம்ம நம்பவே மாட்டோம், இப்படியே தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரான்னு. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரூம்ல போயிட்டு, பிரதர் சொல்ற, ஒரு ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுவோமா, அழுதுட்டு இருப்போமா. ஸோ அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வரணுமா, என்ன, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. அப்படின்னா இந்த ஒரு ரிஜெக்ஷன் கூட யாராலதான் வருது அப்படின்னா, நம்மளுடைய சித்தத்தின்படி, அதாவது நம்மளுடைய பிளான்ஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறோம்ல,
அந்த மாதிரி ஒரு நேரத்துல கூட நம்மளுக்கு இதுதான் அங்க வந்து ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா தேவன்கிட்ட கேட்க, ஏன் தேவனே இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணல, ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, நீ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து உள்ள எனக்கு முன்னாடி வச்சல, பிரேயர்ஸ்ல கேட்போம், தேவனே உங்க சித்தமா இருந்தா என்ன பண்ணுங்க செய்யுங்கன்ட்டு. ஓகேங்களா? அதை நான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு போய் வைக்கிறோம்ல, அது உள்ள என்ன இருக்குமா, நம்மளுடைய ஃபுல் சுயநலம் இருக்குமா. ஓகேங்களா? அந்த ஃபுல் சுயநலத்தை அப்படியே எடுத்து போய் தேவன்கிட்ட கொடுக்க முடியுமா? கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு நல்லா தெரியும் அது தேவன் அக்செப்ட் பண்ண மாட்டாருன்னு. உடனே நம்ம என்ன பண்ணுவோமா, அது கலர் பூசுவோமா, நல்லா கலர் பூசி டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு, தேவனே இது உங்க சித்தம் மாதிரியே இருக்கு கொஞ்சம் பாருங்க. அவர் ஓபன் பண்ணி பார்த்தோன்னா உள்ள என்ன இருக்குமா, ஃபுல்லா நம்ம சுயநலம், நம்மளுடைய திட்டம் தான் அங்க ஃபுல்லா இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவாரா, அதை அங்கிருந்து தள்ளிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன் அதை வந்து ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னா, அவர் சொல்லிட்டாரு, நீ என்கிட்ட என்ன பண்ணிருக்கப்பா, கான்செக்ரேஷன் பண்ணல, உடன்படிக்கை போட்டல, அப்ப என்ன சொல்லிட்டு போட்ட, தேவனே உங்க சித்தம் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானப்பா நீ கான்செக்ரேஷன் பண்ணுன, இப்ப என்ன பண்ண நடுவுல எதையோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாராம். அதனால நீ இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னால என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது அதான் சொல்ற, எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தா கூட தேவன் என்ன பண்ணுவாரோ அழகா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மரண பரியந்தம் நம்ம சின்ன சின்னதா பிளான்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம், இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், உலக பிரகாரமா அதை பண்ணிடலாம், ஏதாவது யோசிப்போம்ல. சோ அந்த மாதிரி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தேவன் என்ன பண்ணுவாராம், ரொம்ப அசால்ட்டா என்ன பண்ணுவாராம், ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் மரண பரியந்தம். ஏன்னா நம்ம அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கோம், தேவனே உங்க சித்தம் செய்ய வரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தத்தையே இங்க செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் எப்படி பார்ப்பாரு. அதான் சொல்றேன், நாளைக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சா கூட நம்மளால அதை செய்ய முடியாது. எவ்வளவு வேணா பிளான் போட்டு பாருங்களேன், நாளைக்கு நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தேவனுடைய சித்தம் இல்லாம அந்த ஒரு விஷயத்த உங்களால கண்டிப்பா செய்யவே முடியாது. அது நீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம், ஒரு மொபைல் வாங்கணும், ஒரு பிளான் போட்டு போங்க, நீங்க தேவனுக்காக யூஸ் பண்றீங்க, சத்தியத்துக்காக யூஸ் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவாரு, அக்செப்ட் பண்ணுவாரு. உலக பிரகாரமா யூஸ் பண்றோம்னு போனா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவார். ஒரு பெரிய வேலைக்கு போகணும், பிளான் போடுவோம், என்ன ஆகும், வாய்ப்பே கிடையாது. கரெக்ட். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையே அந்த ஒரு வாழ்க்கை கிடையாது. அனுதின நம்மளுக்கு என்ன தேவையோ அவ்வளவுதான், அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளோட மைண்ட் அந்த மாதிரி அங்க என்ன பண்ணணும், செட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஏன் அப்படின்னா தேவன் சொல்ல, இந்த மாதிரி நீ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்றல, எனக்கு முன்னாடி காட்டுறல, பிரேயர்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறல, இதை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றல, இதோட மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு பின்னாடி வச்சிருக்கப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக நீ என்ன பண்ற, அனுதினமும் உன் நேரத்தை, உன்னோட பணத்தை, எல்லாத்தையுமே காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உனக்காக நான் வச்சிருக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, சின்ன சின்ன விஷயத்துக்காக என்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்க. கண்டிப்பா நான் என்ன பண்ண மாட்டேன், அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். உன்னை நான் வேற லெவல்ல வச்சு பார்க்கணும்னு பாக்குறேன், உன்னை ரொம்ப பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உன்னை ரொம்ப ரிச்சா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற, உலக பிரகாரமான விஷயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கனா, சின்ன சின்ன பிளெஸிங்ஸ் என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. இது என்னால கொடுக்க முடியும், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் என்ன பண்றேன், ரொம்ப லவ் பண்றேன், அதனால நான் உனக்கு பெரிய விஷயத்த கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் இப்ப என்ன பண்ணிடுறேன், இதை நான் இப்ப ரிஜெக்ட் பண்ணிடுறேன். படிக்கலாம் பாருங்க, 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 84:11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது. ட்ரூலி கான்செக்ரேட்டட், யார் யாரெல்லாம் அவ்வளவு உண்மையா அர்ப்பணிக்கப்பட்டு ஓடிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா அழகா அங்க வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான் எடுத்துட்டு போய் போட்டு வைப்போம்ல, ஆக்சுவலா அது ரொம்ப நல்லாலாம் இருக்காது. கரெக்டுங்களா? அவ்வளவு பெஸ்டாலாம் இருக்காது. நம்மளுடைய பார்வைக்கு தான் அது ரொம்ப பெஸ்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது நம்ம வைக்கும் போதே நம்மளுக்கு தெரியும், ஆனா என்ன மனசு ஒத்துக்காது. அதனாலதான் நம்ம அங்க போய் வைப்போம். கரெக்டுங்களா? சோ அதுதான் அவர் சொல்றாரு. சோ தேவன்கிட்ட உங்களுடைய திட்டத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க, அவருடைய சித்தத்தின்படி நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையுமே செய்ய யோசிக்க ஆரம்பிங்க அப்படின்றாரு. ஒரு சூப்பரா ஒரு வசனம் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம், படிக்கலாம் பாருங்க. 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமா, சிங்க குட்டிகள் கூட சாப்பிடாம இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, யாரெல்லாம் தேவனை தேடிக்கிட்டே இருக்கிறோமோ அனுதினமும்,
அவர்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து நன்மை அப்படின்றதுக்கு என்ன சொல்றாருன்னா ரிஜெக்ஷன்ஸ். நம்மளுக்கு நடக்கிற ரிஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அது கூட நம்மளுக்கு நன்மை தான். ஏன்னா பின்னாடி என்ன பண்ண போறாருங்க, ஒரு மொபைலை வாங்கிட்டு காலம் ஃபுல்லா மொபைல்லயே உட்காந்துட்டு இருந்தோம்னா பின்னாடி என்ன ஆகும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை விட்டுருவோம். கரெக்டுங்களா? ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா, இப்போ உனக்கு நடக்கிற இந்த ஒரு ரிஜெக்ஷன் பின்னாடி உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அங்க பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால சொல்றாரு, எப்பயுமே நீ என்ன பண்ணு, எதை செஞ்சாலுமே தேவன்கிட்ட கேட்டுட்டு செய். உன்னுடைய வில்ல நீ எடுத்துட்டு போய் நீ முன்னாடி வைக்காத. தேவனே இது மாதிரி பண்ணலான் இருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க இது மாதிரி நான் பண்ணலான் இருக்கேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதே என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமோ இல்லையா. தேவனே இதை எடுத்துட்டு போய் முன்னாடி வச்சுட்டு தேவனே இதை ஆசீர்வதிச்சு கொடுங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஏதாவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில செய்யறோம் அப்படின்னா எப்பயுமே அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம செய்யறவர்களாக அங்க இருக்கணும். நம்ம போய் கேட்கணும்ட்டு தேவன் வெயிட் பண்றாராம். நம்மளுடைய பையன், இப்ப நம்ம வீட்டுல பசங்க இருக்காங்க, அவங்களே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு வளர்ந்த பசங்க பண்ண ஒரு சின்ன பசங்க செஞ்சுட்டே இருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? வளர்ந்தவங்க பண்ணாவே நம்மளால பொறுத்துக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரிதான் நம்மளுடைய அப்பா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். என்னன்னா நம்மள்ட்ட கேட்பாங்க, நம்ம பையன் நம்ம பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மள்ட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். அடுத்ததா ஒரு 7வது ஒரு விஷயம் என்னன்னா, பொறுப்புகளான சுமைகள், burdened with responsibility. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப ஜாலியா நம்ம வாழ்க்கையை ஓடிட்டே இருந்திருக்கோம். திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும், நிறைய பொறுப்புகள் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகுங்க, பாதிக்கப்படும். கரெக்டுங்களா? நம்ம நார்மல் லைஃப் ரன் பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பொறுப்புகள் வந்துடும். அதனால நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இது கூட யார் தான் அனுமதிக்கிறேன், நான் தான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு நிறைய வேலை இருக்கா, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா, அதை நான் தான் உனக்கு கொடுக்குறேன். ஆனா ஏன் கொடுக்குறேன்னு தெரியுங்களா? அவர் சொல்றாரு, அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் போது நீ அந்த வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றியா இல்ல தேவனுடைய வேலையை கான்சென்ட்ரேட் பண்றியா? தேவன் மேல நீ முக்கியத்துவம் கொடுக்குறியா, தேவனுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா, இல்ல உன்னோட வேலைக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறியா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸே நீ பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக தேவன் என்ன பண்றாரா, இந்த வேலை இந்த மாதிரி ஒரு பொறுப்புகளை எல்லாம் திடீர்னு நிறைய வந்துடும். நம்மளுக்கு ஏன் வந்ததுன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம என்ன யோசிச்சோம், இது தேவனாலதான் நம்மளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணுமா. உடனே அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றது தெரியுங்களா? இந்த மாதிரி நடக்கிறதுனால இப்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயங்களே பண்ணிட்டு இருக்கா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆயிடுங்க, கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்குதான் என்ன சொல்றாருன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் தானா. என்ன சொல்றாருன்னா, அந்த பாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி நீ என்ன பண்ணு, என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை பாத்துக்கிறேன். அந்த பாரத்தை யார் தான் கொடுத்தது? நான் தான்ப்பா உனக்கு கொடுத்தேன். அதனால நீ என்ன பண்ணிடு, திருப்பி என்கிட்டயே கொடுத்துரு, நீ என்ன பண்ணு, என்னுடைய வேலையை செய், நீ என் வேலையை செய், நான் உன் வேலையை செஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு சிம்பிளா. ஓகேங்களா? இவ்வளவு பாரத்தையும் நீ என்ன உன் தலையிலேயே போட்டுட்டு அதையே செஞ்சுட்டு காலம் ஃபுல்லா நீ என்ன பண்ணிடாத, உன்னோட ஆவிக்குரிய வளர்ச்சியை விட்டுடாத. அதனால நீ என்ன பண்ண, அந்த பாரங்கள் எல்லாத்தையும் என் மேல கொடுத்துரு, கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுன்னா ஃப்ரீயா என்னுடைய வேலையை செய் அப்படின்றார். படிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மளை விசாரிக்கிறவர் யார் தாங்க? அவர் தான் அந்த கஷ்டங்களை கொடுக்குறாரு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்குறாரு, அந்த பாரங்களை கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லா கவலைகளையும் அவர் மேல நம்ம வச்சிடணும். அதுதான் நம்ம வைக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அது பின்னாடியே சுத்திட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு மைண்ட் நம்ம வளர்த்துக்கணும்ன்ற என்ன பண்ணோம், அவ்வளவு வேலையும் தூக்கி அவர் மேல வச்சுடு, அவர் பார்த்துக்குவாரு. ஓகேங்களா? நீ பாட்டு என்ன பண்ணுன்னா இந்த ஒரு வேலையை செய்ய ஆரம்பி. ஏன் எல்லாத்தையும் தூக்கி அவர் மேல வைக்க சொல்றாரு தெரியுமா? அவரால் சால்வ் பண்ண முடியாதுன்னு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. சர்வ வல்லமை உள்ள ஞானம் படைத்தவர். கரெக்டுங்களா? சோ அவரால் ஏதாவது செய்ய முடியாதுன்னு இருக்குங்களா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருப்பா, என்னால எதை சால்வ் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? இந்த ஒரு பிரச்சனையை என்னால் சால்வ் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? என்னால இந்த ஒரு சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? இல்ல. அப்ப நீ என்ன பண்ணிடு, எல்லா பாரத்தையும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் தூக்கி என்ன பண்ணிடு, என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஃப்ரீயா என்ன பண்ணுனா என்னுடைய வேலையை அங்க செய் அப்படின்ற. இந்த ஒரு வசனம் தமிழ்ல எடுத்து வச்சுக்கோங்க சிஸ்டர்.
அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நல்லா தானே ஓடிட்டு இருந்தோம், திடீர்னு ஏன் தேவன் இவ்வளவு கஷ்டத்தை இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம நினைப்புக்கு வரணும். என்னன்னா, திஸ் திங் இஸ் ஃப்ரம் மீ. தேவன் தான் இதை அனுமதிக்கிறார். ஸோ தேவன் நம்மளை அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்றத அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்றத அங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்லுவார், என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நம்ம அவர்கிட்ட போயே ஆகணும். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தேவனுடைய வேலைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கண்மூடி தனமா விட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். சோ அப்படி நம்ம அவர் மேல அந்த பாரத்தை போடும் போது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது அப்படின்றார். அப்படின்னா என்னுடைய பாரம் எப்படி இருக்கு, என்னுடைய வேலைகள் எப்படி இருக்கு, நம்ம பார்க்குற வேலையோட இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிடுங்க, என்னுடைய லகுவான வேலைகளை நீ எடுத்துக்கோ, நான் என்ன பண்றேன், உன்னோட கஷ்டமான வேலைகள் இருக்குல்ல அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றார். படிச்சிடலாம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். சங்கீதம் 55:22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமான்களை என்ன பண்ண மாட்டாராம், ஒரு காலம் தள்ளாட விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நம்ம மட்டும் என்ன, அந்த ஒரு மைண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வரணும். எல்லாத்தையும் அவர்கிட்ட வைக்கணும், அவர்கிட்ட விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை மட்டும் நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம அழகா ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்ததா என்னன்னா, பிசிக்கல் வீக்னஸ். நல்லா போயிட்டே இருப்போம், திடீர்னு என்ன ஆயிடும், சிக் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்குதான் சொல்றாரு, என்ன பிரதர் சொல்றேன், நல்ல ஊழியம் செஞ்சுட்டே இருப்போமா, நாளுக்கு நாள் என்ன பண்ணுவோம், டெய்லி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவோம், எல்லாத்தையுமே செஞ்சுடுவோம், ரொம்ப உற்சாகமா ஓடிட்டு இருப்போம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருப்போம், சத்தியத்துக்குன்னு உயிரே கொடுக்குற அளவுக்கு ஓடிக்கிட்டே இருப்போம், அவ்வளவு பண்ணிக்கிட்டே இருப்போமா, திடீர்னு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா, சிக்னஸ் வந்துருமா, நம்மளால என்ன பண்ண முடியாதான், நடக்க கூட முடியாது, பெட் ரிடனா ஆயிடுவோமா, படுத்த படுக்கையே ஆயிட்டு எந்த ஒரு கிரியையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோமா. சோ அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை யாரு தான் அனுமதிக்கிறா, நான் தான் உனக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்றாரு. கரெக்ட் தான், நீ நல்லா தான் பண்ணிட்டு இருந்த, நல்லா தான் வேலை பண்ணிட்டு இருந்த, இல்லைன்னு நான் சொல்ல, இருந்தா கூட நான் என்ன பண்றேன், இந்த ஒரு விஷயத்த நான் உனக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஏன் அதை அனுமதிக்கிறார் தெரியுங்களா? நல்லா தானே ஓட்டிட்டு இருந்தாங்க இந்த சகோதரனோ இல்ல இந்த சகோதரியா, ஏன் திடீர்னு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்னஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டோம்னா அவர் அதான் சொல்றாரு, என்னன்னா, கரெக்ட் தான்ப்பா, நீ என்ன நீ ரொம்ப லவ் பண்றதான் கரெக்ட், நீ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, நல்ல வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிற, அவங்க மேல அன்பு வச்சிருக்கிற, சத்தியத்தை உலகம் ஃபுல்லா பரப்பணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிற, எல்லாமே நீ செஞ்சுட்டு தான் இருக்கிற, இருந்தாலும் நான் உனக்கு இதை அனுமதிச்சேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ஒரு சிறிய காலப்பகுதி நம்மள அந்த ஒரு சிக்னஸ்குள்ள கொண்டு போறாருல, அந்த ஒரு காலப்பகுதியில நம்ம என்ன பண்ணணுமா, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணுமா, நம்மளை நாமே சுய பரிசோதனை பண்ணணும், ரிசர்ச் பண்ணி பார்க்கணுமா. என்ன ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா, நம்ம இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு ஊழியம் பரிசுத்தமா தான் செஞ்சுட்டு இருக்கோமா, இல்ல சின்னதா ஏதாவது தவறுகள் செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே என்ன பண்ணணுமா, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணுமா. ஏன் அதை பண்ண சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சின்னதா ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டே இந்த ஒரு ஊழியத்தை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோங்க, தேவன் அதை அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்க மாட்டார். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அதுக்காக இது ஒரு நன்மையா நம்மளுக்கு செய்யறார், இந்த ஒரு சிக்னஸை நம்மளுக்கு கொடுக்குறாரு. சோ அந்த மாதிரி அந்த சிக்னஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோமா, யோசிக்கணுமா, ஏன் தேவனே நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு ஏன் எனக்கு இந்த ஒரு சிக்னஸை கொடுத்தீங்க. நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணும்போது நம்மளுக்கே தேவன் உணர்த்துவார். ஏதாவது சின்ன விஷயங்கள் ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட அதை நம்ம உணர்ந்துட்டு கியூர் ஆகி வெளியே வரோம்னு வச்சுக்கோங்க, குணமாகி வெளியே வரோம்னு வச்சுக்கோங்க, எப்படி ஓடுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப அந்த ஒரு சின்ன தவறுகள் செஞ்சோம்ல, அதை இனிமே செய்ய மாட்டோம். புரியுதுங்களா? அப்ப அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓட்டமே வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதனாலதான் அவர் என்ன பண்றாராம், இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்னஸ், இந்த ஒரு சின்ன காலப்பகுதி அவர் என்ன பண்றாராம், நம்மளுக்கு அனுமதிக்கிறாராம். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாராம், இப்ப நான் இந்த ஒரு சின்ன காலப்பகுதி உன்னை படுக்க வச்சிருக்கனால, எந்த கிரியும் செய்ய முடியாம உன்னை படுக்க வச்சிருக்கனால, இந்த ஒரு நேரத்துல நீ எக்ஸாமின் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன், மிகப்பெரிய என்னுடைய வேலையெல்லாம் நீ செய்யணும், அதுக்காக நீ என்ன பண்ணிட்டு வா, ரெடி ஆயிட்டு வா. அதனால நீ இப்ப ஓடுற மாதிரியே ஓடிட்டு இருக்க முடியாது, இன்னும் அதிகமா நீ ஓடணும், இன்னும் அதிகமா என்னோட ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுற, அதுக்காக நீ என்ன பண்ணனா, இந்த ஒரு காலப்பகுதியை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்ற. இந்த ஒரு காலப்பகுதி ரொம்ப வருஷம் இருக்குமா,
சிறிய காலப்பகுதியாக தான் தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு, கரெக்டுங்களா? ஸோ அந்த சிறிய காலப்பகுதி நம்மளை எதை வாங்கி கொடுக்குமா? நம்மளுடைய அழியாமையே நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ வாங்கி கொடுக்குமா? ஸோ அந்த ஒரு காலப்பகுதியில நம்ம என்ன பண்ணணும்னா சோர்ந்து போயிடாம யோசிக்கணுமா, நம்ம ஏதாவது சின்னதா தவறு செய்யறோமா, அதை நம்ம எப்படி மாத்திக்கலாம், எப்படி நம்மளை பரிசுத்தமாக்கிக்கலாம், இன்னும் அதிகமா எப்படி ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வாழ்க்கையே அங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் இந்த ஒரு பாடத்தை முடிக்கும் போது பிரதர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம நிறைய இவ்வளோ டிஃபிகல்டிஸ் பார்த்தோம்ல, நிறைய பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்ல. ஸோ இவ்வளவும் நடக்கும் போது நம்ம நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுவோம். தேவனே எனக்கு நிறைய இன்னும் சூப்பரா ஒரு வேலை கிடைக்கணும், இல்லைன்னா என்னோட பிசினஸ் என்ன ஆகணும், ரொம்ப நல்லா போகணும், இல்லைன்னா மேபி தேவன் என்ன பண்ணுவார், அங்கீகரிச்சு என்ன பண்ணுவாருன்னா அதெல்லாம் கொடுப்பாராம். இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுல இருந்து என்ன பண்ணுவாராம், திருப்பி நம்மளை வெளியே கூட்டிட்டு வருவாராம். ரொம்ப சிக்கா இருந்திருப்போம், அங்கிருந்து நம்மளை வெளியே கூட்டிட்டு வருவாராம். ஆனா அதுக்கப்புறம் வெளியே வருவோம்ல, அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ள போயிட்டு வெளியே வருவோம்ல, அப்ப நம்ம எப்படி ஓடுவோம், வேற லெவல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஓடிட்டு இருப்போம். அப்பனா அந்த தேவன் அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? சோ அந்த கஷ்டத்துல திடீர்னு நம்மளை வெளியே கூட்டிட்டு வரும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பிரேயர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். தேவன்கிட்ட கேட்டோம், தேவன் என்ன பண்ணாருங்க, எனக்காக இந்த ஃபினான்ஷியல் டிஃபிகல்டிஸ் இருந்தது, நான் தேவனை நோக்கி ஓடினேன், எனக்காக ஒரு மிராக்கிள் மாதிரி என்ன பண்ணாரு, எனக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணாரு. அதை நம்ம அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், தேவனை அப்படியே டேஸ்ட் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகுங்க, நம்மளுடைய வாழ்க்கையே வேற லெவல்ல மாறிடும். நம்ம ரெகுலரா ஓடுறதுக்கும் அந்த ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியே வந்து ஓடுறதுக்கும் நிறைய அந்த ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். படிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்றாராம். அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு, கரெக்டுங்களா? நமக்குன்னு ஒரு பிளெஸிங்ஸ் ரெடியா வச்சிட்டு இருக்கிறாரு. அதுல உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவானாக அப்படின்னு, யாரும் நம்ம அதுல இருந்து விட்டு போயிடக்கூடாது, அந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ளாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாராம். சோ அதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா, இவ்வளவு கஷ்டத்தையும் நம்மளுக்காக அங்க என்ன பண்றாரா, அங்க அலோவ் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், இந்த கஷ்டத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரும் போது நம்ம என்ன பண்றோம், தேவன்கிட்ட ரொம்ப நெருக்கமாகறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். அதே மாதிரி இந்த ஒரு கஷ்டத்துல இருந்து வெளியே வரும்போது, இந்த கஷ்டங்கள் வரும்போது இனிமே நம்ம எப்படி யோசிப்போங்க, நாளைக்கே ஒரு இழப்பு வந்துருச்சு, இல்ல பினான்சியல் டிஃபிகல்டிஸ் வருது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நம்ம மைண்ட் எங்க போகணும், அந்த பிரதர்னாலதான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, யோசிச்சிடவே கூடாது. எது நடந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாம நடக்காது, இந்த காரியம் என்னாலே நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, பயப்படக்கூடாது. என்னடா இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணிடுவோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடவே கூடாதான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாரு பயப்பட மாட்டாங்க அப்படின்னா, இதை மைண்ட்ல ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த ஒரு குழப்பத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க, ரொம்ப கிளியரா இருப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு. என்ன அப்படின்னா, நான் தேவன் மேல அன்பு செலுத்தாம போயிட்டேன்னா தேவன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் கொடுத்துருவாரே. புரியுதுங்களா? தேவன் மேல அன்பு செலுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தேவன் மேல அன்பு செலுத்தாம நம்ம போயிட்டோம்னா தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டா என்ன பண்றது, பினான்சியல் டிஃபிகல்டிஸ் வந்துட்டா என்ன பண்றது, நம்மளுக்கு நாளைக்கு ஒரு சிக்னஸ் என்ன வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக தேவனை என்ன பண்ணிடுவோம், லவ் பண்ணிடுவோம். தயவு செய்து நம்ம யாரும் லவ் பண்ணிட வேணாம் அப்படின்றார். உண்மையான இருதயத்தோட பரிசுத்தமா அவரை நம்ம என்ன பண்ணுமா, லவ் பண்ணுமா. அதே மாதிரி பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறாரு, அதுக்காக லவ் பண்ணலாம், வாய்ப்பே இல்லை. அந்த சிந்தை கூட இருக்கக்கூடாது. உண்மையா தேவன் நம்மளை எப்படி கூட்டிட்டு வந்திருக்காரு, அவருடைய பிள்ளையே கொடுத்து நம்மளை இதுவரைக்கும் மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறார். உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு சத்தியத்தை கொடுத்து அதை புரிய வச்சு நம்மளை நீதிமானாக்கி பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு இவ்வளவு கிரேஸ் ஆனதுன்னு காட்டிட்டு இருக்கிறார்ல, அவர் மேல நம்ம எப்படி உண்மையா அன்பு செலுத்தலாம். சோ அந்த ஒரு நோக்கத்துலதான் நம்ம அன்பு செலுத்தணுமே ஒழிய ஒரு பயத்தினாலேயோ ஒரு ஆசையினாலேயோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த ஒரு அன்பு அங்க செலுத்திடவே கூடாது. எப்படி சொல்றாருன்னா, லவ்வர்ஸ் எப்படி லவ் பண்ணுவாங்க, ஒருத்தர் விரும்பி, அந்த மாதிரி தேவனை விரும்பணும். அவர் அப்படி லவ் பண்ணி என்ன பண்ணணுமா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். படிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
அவரை நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா போதும், நம்மளுடைய பாதைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார்னா அவர் செவைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26. என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. அப்படின்னா அப்படியே வரிசையா என்ன வருது அப்படின்னா, உன்னை காக்க கடவர், உன்மேல் கிருபையா இருக்க கடவர், உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவன் என்ன பண்றாரு, பாசிட்டிவா அங்க கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும். அப்படின்னா நம்மள ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம தான் அதை எப்படி பாக்குறோம்னா தப்பா பாக்குறோம், ஒரு பிரச்சனையா பாக்குறோம், இல்லைன்னா சகோதர சகோதரியை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். கரெக்டுங்களா? ஆக்சுவலா தேவன் நம்மளுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், அனுதினமும் நம்மளுக்கு பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதான் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அதுக்கு காட்டுல போய் யாராவது தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்களா? எவ்வளவு கலர்ஃபுல்லா வளருது தெரியுமா? யார் பாத்துக்கிறா? நான் தான் பாத்துக்கிறேன். புரியுதுங்களா? சோ சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ் கூட, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேவன் என்ன பண்றாருன்னா அவ்வளவு பாத்துக்கிற. மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையுமே அவ்வளவு டேக் கேர் பண்ணிக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்துல நம்ம ஒரு அங்கமா ஆக போறோம் அப்படின்ற போது தேவன் நம்மளை எந்த அளவுக்கு நம்ம மேல கேர் வச்சுக்குவார். சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிடவே கூடாது அப்படின்னா மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு அழகா ஒரு வசனம் இருக்கும், எப்படின்னா தேவனை எப்படி ருசிச்சு பாக்குறது அப்படின்னு படிக்கலாம் பாருங்க. 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசிச்சு பார்க்க முடியுங்களா? சிக்கன் லாலிபாப், பிரியாணினா என்ன பண்ணலாம், ருசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி லிட்ரலாவே என்ன பண்ணுமா, தேவனை ருசிச்சு பார்க்கணுமா. எப்ப ருசிச்சு பார்க்க முடியும்? கஷ்டமே வரலன்னா ருசிச்சே பார்க்க முடியாது. ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுல இருந்து வெளியே வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம், ரியலைஸ் பண்ணுவோம், தேவன் இவ்வளவு அன்பானவரா, இவ்வளவு வல்லமை நிறைந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோமோ அவரு ரியலைஸ் பண்ணுவோம். அந்த ஒரு அன்பை என்ன பண்ணுவோம், டேஸ்ட் பண்ணுவோம். சோ அதனாலதான் சொல்றாரு, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ கடைசியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, என்னது ப்ராமிசஸ், வாக்குறுதிகள். நம்மள்ட்ட ஒரு புக்கு கூட இருக்கும், கரெக்டுங்களா? அதுல இருந்து ஒரு 2 விஷயத்த மட்டும் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். இந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடா ஒரு வசனத்தோடைய ஒரு விளக்கத்தை நம்மளுடைய மூத்த சகோதரர் கொடுத்திருக்காரு. சிஸ்டர் படிச்சிடலாம். 116ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 116 15ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இதனுடைய விளக்கம், இவ்விதமாகவே தங்களுடைய மீட்பரின் அடிச்சுவடுகளில் நடந்து கொண்டிருக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் அனைவருக்கும் இருப்பதாக. அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் அனைவருக்கும் படிக்கலாம் சிஸ்டர். அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்பட்டவர்கள் அனைவரும் பிதாவிற்கு அருமையானவர்கள். நம்மளாம் எப்படி இருக்கோமா, அவருக்கு அருமையான ஜனங்கள் அப்படின்ற ஸ்பெஷல் பீப்புள். மேலும் எவ்வித சூழ்நிலையின் கீழ் இவர்களுடைய மரணம் சம்பவித்திருந்தாலும் அது தற்செயலாய் நடந்ததாய் இராமல் அது தெய்வீக அங்கீகரிப்பின் முத்தமாகவும் வரவிருக்கிற உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்திற்குரிய முத்திரையாகவும் உள்ளது. அப்படின்னா ஒருத்தருடைய மரணம் கூட எப்படி இருக்கான், அவர் கொடுக்கிற முத்தம் மாதிரி இருக்கான். ஓகேங்களா? தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் இவர்களுடைய தலையிலிருந்து ஒரு மயிர் கூட கீழே விழுவதில்லை. நமக்கான தேவனுடைய நேரம் வரும் வரையிலும் நம்மை தொடுவதற்கு மரணத்திற்கு வல்லமை இல்லை. அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு நேரம் இருக்கான், நம்மளுடைய மரணத்துக்குன்னு. ஓகேங்களா? தேவன் என்ன பண்ணிருக்காரு, அதை அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு. அந்த நேரம் வர வரைக்கும் மரணத்துக்கு கூட என்ன இல்லையா, அனுமதி இல்லையா நம்ம பக்கத்துல நெருங்கணும்னு. ஓகேங்களா? சோ ஈச் அண்ட் எவ்ரிதிங், ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா அங்க பார்த்து பார்த்து நம்மளுக்காக செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதோட கடைசியா வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கம், இத்தகைய அன்பு மற்றும் நிலையான பராமரிப்பை உணரும் போது அது எவ்வளவாய் இனிமையுடையதாய் உள்ளது. இவர்கள் தங்களுடைய காரியங்களில் எதுவும் தற்செயலாய் நடந்தது என்று கருதக்கூடாது. காரணம், இவர்கள் தங்களையே கர்த்தருக்கென்று முழுமையாக தத்தம் செய்துள்ளதாலும் அவரும் இவர்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டதாலும் இவர்களுடைய எல்லா காரியங்களும் அதாவது சிறியதானாலும் பெரியதானாலும்
எல்லாமே அவர்களது ஆரோக்கியம் அல்லது நோய்பட்ட நிலை அல்லது உரிமை அல்லது ஸ்லாக்கியங்கள், அவர்களுடைய சந்தோஷம் அல்லது துக்கம் அனைத்துமே தெய்வீக மேற்பார்வையின் கீழ் உள்ளது. அப்படின்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் மென்ஷன் பண்ணி அங்க சொல்றாரு. எல்லா காரியங்களும், அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே அவரால் தான் வந்தது. அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரி, உரிமைகளா இருந்தாலும் சரி, ஸ்லாக்கியங்களா இருந்தாலும் சரி, சந்தோஷம், துக்கம், நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே தேவன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த ஒரு பாடத்தை புரிந்த வரைக்கும். என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்டை தான் நம்ம செட் பண்ணணும். கரெக்டுங்களா? என்னன்னு செட் பண்ணணும். எந்த விஷயம் நடந்தாலும் இந்த காரியம் என்னாலே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் என்ன ஆயிடுங்க, ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். ஒரு கஷ்டமே இருக்காது. ஆக்சுவலா பிளட் ப்ரெஷர்லாம் நம்மளுக்கு வராது. ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஜாலியா என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? யாரையும் குத்தம் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நம்ம எதையும் தப்பா ஈவல் சர்மேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இவர் இந்த பிரதர் இப்படி பண்ணதுனால தான் அப்படி ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். இது நடந்துதா, this thing is from me அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே வேற லெவல்ல அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ இது மட்டுமாய் பொறுமையாய் கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.